நாம இயேசு கிறிஸ்து மேல முற்றுமுழுதாக சார்ந்திருப்பதனால், முழுமையாக நாம சார்ந்திருப்பதனால் நமக்கு கிடைக்கிற பலன். அப்ப எப்படி நாம அவர்ல முழுமையாக சார்ந்திருக்கிறோம்? ஆமே. நாம அவர் மேல முழுமையாக சார்ந்திருக்கிற பொழுது நிச்சயமாக நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையில நாம பல ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரிக்கலாம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம முழுமையாக சார்ந்து வாழ்றதுக்கு நமக்கு முதலாவது நாங்க முதலாவது நாம புரிஞ்சு கொள்ளணும், நாம அவரால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அதற்கும் நீங்க மேலாக போனா ஆதியாமத்துல நீங்க பார்த்து கொள்ளலாம். ரைட்? ஆதாம் ஏவாள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டார். அதுவும் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டார். அப்ப மனிதன் கடவுள்ல இருந்து உருவாயிருக்கிறான். அதனால நாம அவரை சார்ந்தே வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய பார்வையில முதலாவது சித்தமா இருக்கு. ஆமேன். அவரை சார்ந்து வாழ்றேன்னு சொன்னா அதுல அர்த்தம் இன்னும் சொல்ல போனா நாம மறைமுகமாக சொல்லுகிறோம், நாம் உங்கள்ல இருந்து உருவானவர்கள், கடவுள்ல இருந்து வந்தவர்கள். ஆதாம் ஏவாள் நிச்சயமாகவே அவரால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். ஆனா இடையில சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டார்கள். சாத்தானால வஞ்சிக்கப்பட்டதன் படியாக பாவம் வந்தது. அந்த பாவத்தில நாம எல்லாரும் என்ன செய்தோமாம்? இருந்தோம் என்று வேதம் சொல்லப்படுது. அவரோட பெரிய ஒரு இடைவெளி நமக்கு உண்டான ஆவிக்குரிய ரீதியில நாம மரித்திருந்தோம் என்று சொல்லப்படுது. ஆனா இப்ப நாம உண்மையை அறிஞ்சதினால், சத்தியத்தை அறிஞ்சதினால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மறுபடி என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதுவும் அவருடைய சாயலில். ஆமேன். கிறிஸ்துவனுடைய சாயலில் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம். அவர் இருக்கிற பிரகாரமாய், பைபிள் சொல்லுது, அவர் இருக்கிற பிரகாரமாய் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாய் 1 யோவான் 4 நீங்க வாசிக்கலாம். அவர் இருக்கிற பிரகாரமாய் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். ஒன்றே ஒன்றுக்காகத்தான் நாம் இப்ப காத்திருக்கிறோம், எங்களுடைய சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரத்தை நாம பெறுகிறதற்கு. மிச்சம் எல்லாமே நாம இப்ப என்னவாம்? அவர் இருக்கிற பிரகாரமாய். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இந்த உண்மையில தான் எங்களுடைய எல்லா வாழ்க்கையும், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்காமே. அப்ப நமக்கு முதலாவது தெரியணும், கிறிஸ்துவுக்குள் நாங்க அவரால் ஜெனிப்பிக்கப்பட்டோம். அவரால் ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்று சொல்லிக்க, இப்ப புதிய உடன்படிக்கை கீழே அல்லது இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவரால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்று சொன்னா, எங்களுடைய உள்ளான மனுஷனுடைய வித்தை நீங்க என்ன செய்துட்டீங்க? இப்ப அடையாளம் கண்டு கொண்டுட்டீங்க. பைபிள் சொல்லுது, விசுவாசத்தினால் நாம் எல்லாரும் அவருடைய நீதிமான் அல்லது அவருக்கு ஏற்புடையவராக அல்லது அவருடைய நேர்மை உள்ளவர்களாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இப்ப மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்ப நீதிமானுக்கு புது மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்புல நேர்மை உள்ளவர்கள் என்று சொல்லப்படுது. அப்ப அதையும் நான் யோசிச்சு பார்க்க, அது உண்மையாக ஒரு சரியான வசனம், நேர்மை. இப்ப நாம நேர்மை உள்ளவர்கள்.
நீதிமானுக்கு இன்னொரு பேர் தமிழ்ல சொல்லப்படுது நேர்மை உள்ளவர்கள். அப்ப எப்படி நாம நேர்மை உள்ளவர்கள் என்று நான் யோசிக்கிற பொழுது, அது எப்படின்னு சொன்னா, நாங்கள் உண்மையாகவே நாங்கள் பாவி என்று திருச்சட்டங்கள் மூலமாக, சட்ட திட்டத்தின் மூலமாக நாங்கள் பாவி என்று எங்களை உண்மையாக என்ன செய்தோம்? ஒப்பு கொடுக்கப்படும். சோ இதில் இருக்கிற எல்லாருமே, நானும் நீங்களும் சட்ட திட்டங்களினால் மோசே ஊடாக கொடுக்கப்பட்ட அல்லது எங்களோட மனச்சாட்சியில ஏற்கனவே பிரஜாதி மக்களுக்கு மனச்சாட்சியில் எழுதப்பட்டது என்று ரோமர் 2 சொல்லப்படுது. எங்களோட மனச்சாட்சியிலேயே நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருந்ததாம். ஏண்டா நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்தவத்துக்குள்ள வர்றதுக்கு முதலேயே அல்லது பைபிளை துறக்க முதலேயே எங்கட மனச்சாட்சியில எல்லாம் எழுதப்பட்டிருந்தது. சோ அப்ப இந்த மனச்சாட்சியே எங்களுக்கு சொல்லுது நாம மீறுறோமா இல்லையா. அப்போ ஒருவரும் சாக்கு போக்கு சொல்லலாஸ். ஒருவரும் ரோமர் புத்தாம் பாச்சா அது அதை போல ஒரு நிறுவம் இல்லைன்றே சொல்லலாம். என்ன ரோமர் 2 சொல்ற ஒருவரும் சாக்கு போக்கு சொல்லலாம். அது என்னன்னா, உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷருக்கும் தெரியும், யூதருக்கு மட்டுமல்ல பிரஜாதி மக்களுக்கும் தெரியும், நாம எல்லாருமே மீறுகிறோம், நாம எல்லாருமே தவறு செய்கிறோம். மற்றவனை குற்றம் சுமத்துற நாமளே அதே குற்றத்தை செய்கிறோம் என்று ரோமர் 2 சொல்றேன். சோ அப்ப சாட்டு போக்கு சொல்ல இந்த பூமியில எந்த மனுஷனுக்கும் இல்லை. அப்ப நாம என்ன செய்தோம்டா, இதில் இருக்கிற எல்லாரும் நாம நேர்மை உள்ளவர்களாக ஆண்டவருக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால இல்ல தகப்பனுக்கு முன்னால நாங்க உண்மையாக பாவி, நாங்க உண்மையாகவே மீறுகிறோம், எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை, எங்களுக்கு விசுவாசத்தினால வருகிற நீதி தேவை என்றவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இது முழுமையாக அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை, இயேசுவை சார்ந்த ஒரு வாழ்க்கை. ரோமர் நீங்க 1, 2, 3 அப்படியே வாசிங்க. இது மூன்றும் வாசிங்க. அப்புறம் அப்படியே எல்லாமே வாசிக்கத்தான் சொல்லும். நீங்க வாசிங்க. புது மொழிபெயர்ப்பு கூகுள் எடுத்து வாசிங்க. நியூ தமிழ் டிரான்ஸ்லேஷன் எடுத்து வாசிங்க. நல்ல தமிழ் மொழியில எங்களுக்கு விளங்கப்பட்ட மாதிரி எழுதப்பட்டிருக்கு. பாஸ்டர் என்ன தமிழ் படிக்க வரா? ஓகே, அத யூனிலும் நீங்க ட்ரை பண்ணி அதை இங்கிலீஷுக்கு மாத்தி பாருங்க. சில வேளை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா எனிவே இங்கிலீஷ் பைபிள்லையும் எல்லாமே சரியா போட்டிருக்கு. ஆனா தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு அது கொஞ்சம் இலகுவா இருக்கும் விளங்க. ஆனா நீங்க ஒன்றையும் மிஸ் பண்ணல அருண், நீங்க தமிழ் தெரியாட்டிக்கும் நீங்க மிஸ் பண்ணல, இங்கிலீஷ்லையும் அழகாக எழுதப்பட்டிருக்கு. ஒருவருமே சாட்டுப்போக்கு சொல்லலாம். இப்ப ஆண்டவர் என்னத்துக்கு சாட்டுப்போக்கு என்று காய்க்கிறார் சொன்னா, ஆண்டவர் சொல்லல நீ சட்ட திட்டங்களை செய்தால்தான் உனக்கு பரலோகம் அல்லது உனக்கு நித்திய ஜீவன் அல்லது உனக்கு இந்த பூமியில ஒரு எல்லா விதத்துக்குள்ளேயும் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லல. அவர் என்ன சொல்றாருண்டா, எங்களோட மனச்சாட்சியில குத்தப்பட்டு நாங்கள் எல்லாரும் பாவி, எந்த சூழ்நிலையிலும் எப்பவும் நம்மால சட்டதிட்டங்கள் ஊடாக நம்ம மீட்க முடியாது. அது கொடுக்கப்பட்டது நாங்க பாவி என்றதை உணர்த்தவும், உடனடியாகவே நாம யூட்டர்ன் எடுத்து இயேசுவிடத்துல நாம விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டது. ஆதலால சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. சோ அப்ப இன்றைக்கு ஒரு கேள்வி உண்டாகுது நமக்கு, ரட்சிப்புக்கு மட்டும்தானா இது? இல்ல, எவ்ரிடே நம்முடைய வாழ்க்கையில ரைட் விசுவாசத்தினாலதான் நேர்மை உள்ளவன் பிழைப்பான், நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க, விசுவாசத்தினால நேர்மை உள்ளவன் பிழைப்பான். சோ அப்ப இந்த நேர்மையை இப்ப வாங்க ரட்சிப்பை நாம பெறதுக்கு இருந்த அதே நேர்மையை
நான் இப்ப ஒவ்வொரு நாளும் கூட வாழ்க்கையில கொண்டு வா. இப்ப நேர்மை என்றது நாம எந்த ஒரு பாவமும் செய்யாம வாழ்றதல்ல நேர்மை. நேர்மை என்றது உள்ளத உள்ளபடி சொல்றது. எத்தனை பேருக்கு தெரியும் நேர்மை என்றது உள்ளத உள்ளபடி சொல்றது? அதைத்தான் நாம இயேசுவுக்கு முன்பாக சொன்னோம். ஆமென். இயேசுவுக்கு முன்பாக நான் என்ன சொன்னோம்? எங்களை தாழ்த்தினோம், உண்மையை சொன்னோம். பவுல் சொன்னார், ஆர் என்னை இந்த பாவ சரீரத்தில் இருந்து அல்லது இந்த பாவ மனுஷன்ல இருந்து அல்லது இந்த கட்டில இருந்து அல்லது இந்த அடிமைத்தனத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று பவுல் வந்து தன்னை என்ன செய்தார்? நேர்மை உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக கேட்டு, அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து என்னை மீட்டுக் கொண்டார். அவருடைய கிருபை, அவருடைய அன்பு நம்மை மீட்டுக் கொண்டுச்சு. சோ அதே போல நேர்மை உள்ளவன் என்ன செய்வான்? முற்று முழுதாக இயேசுவை சார்ந்து கொள்வான். எந்த விஷயத்திலே ஆவியானவர், தகப்பனே, ஆவியானவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கு நீங்க உதவி செய்யுங்க. நான் பேசுகிறது அது அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையாக, ஒவ்வொருவரையும் அது சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக புறப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சோ கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவரை தேடுவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறோண்டு என்ன செய்யணும்? நீங்க நம்பணும். என்ன காரியத்துல? எந்த காரியத்துல நீங்க கடவுளை நம்பணும்? எல்லா காரியத்திலையும். பரலோகத்துக்கு போறதுக்கு மட்டுமா கடவுளை நம்புறோம்? நான் எப்பவும் சொல்லுவேன், பரலோகம்ன்றது நாம கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறது வந்து கடைசியில நமக்கு தெரியும் பரலோகமா நரகமான்ட்டு. கடைசியில தெரியும் நமக்கு நித்திய ஜீவனா இல்லையான்ட்டு. அப்- எப்படியாச்சும் இடுக்கமான வாசல் வழியாய் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும் நினைக்குது. இல்ல, போன கிழமை நான் சொன்னேன், வாசல் என்றது அது இயேசு. அது இங்கே நீங்க பிரவேசிக்கிறீங்க. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து மூலமாய் பிரவேசிக்கிறவன் இங்க உள்ளும் புறமும் கண்டு, உள்ளும் புறமும் என்னவாம்? மேய்ச்சலை கண்டடைவான். சோ அப்ப இயேசு சொல்றாரு, இங்க இப்பவே இப்பவே நாம் என்னவோம்? இயேசு என்ற வாசல் ஊடாக பிரவேசிக்கிறோம். அங்கே போய் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறோம். அங்க என்ன சொல்ற? ஜீவனை கண்டடைகிறான். பரலோகத்தை அல்ல, ஜீவனை. சோ இந்த ஜீவன் தான் பரலோகமாக நான் பார்க்கிறேன். ஆமென். சோ அப்ப நாம இயேசுவை நாம முற்றுமுழுதாக சார்ந்திருக்கோம். இப்ப ஆபிரகாம் முற்றுமுழுதாக சார்ந்திருந்தான். என்ன வழியில? ஆபிரகாமுக்கு எங்களை போல எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போக வாய்ப்பு இருந்துச்சா? ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் வந்து டைம் டேபிள் போட்டு ஜெபம் பண்ணானா? ஒவ்வொரு நாளும் டைம் டேபிள் போட்டு வேதத்தை வாசிச்சானா? அவனுக்கு வேதம் வாசிக்க அவனிடத்துல பைபிள் இருந்துச்சா? சோ ஆனா அதுக்காக நீங்க வேதம் வாசிக்காங்க, ஏன்டா வாசிச்சா தான் நான் சொல்றதெல்லாம் விளங்கும். அப்ப இப்ப என்னத்தை சொல்ல வாரேன்னா, நாங்க வேதம் வாசி இந்த 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 மத அடிப்படையில ஓகே, ஒரு நாளைக்கு 3 தரம் வாசிச்சா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாருன்ற அந்த நோக்கம் இல்லை. நீங்க அவரை சார்ந்து இருக்கிறதுக்காகத்தான் நீங்க பைபிளை வாசிக்கிறீங்க. முற்று முழுதாலும் அவர் மேல நீங்க டிபெண்ட் பண்ணி, அவர் மேல சார்ந்து வாழ்றதுக்காக விசுவாசத்தை வைக்கும்படியாகத்தான் நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க. இதுக்குள்ளதான் என்ற ஜீவனே இருக்கண்டு நம்புறவன் மட்டும்தான் வேதத்தை வாசிப்பான். முற்றுமுழுதாக நான் சொல்லுகிற வார்த்தையில ஜீவன் இருக்கின்ற நம்புற நீங்க என்ற வார்த்தையில நீங்க என்ன செய்வீங்க? கேட்பீங்க. திரும்ப திரும்ப கேட்பீங்க. ஏனென்றா ஆண்டவர் சொல்ற, தாகம் உள்ளவனுக்கு நான் என்ன செய்வேனா? தண்ணீரை கொடுக்கிறேன் என்ற. பசி உள்ளவனுக்கு நான் என்ன செய்கிறேன்? பசியை போக்குறேன் என்று சொல்றேன். சோ அப்ப
ஆண்டவர் தாகம் இல்லாதவனுக்கு அப்படியே வாய கிழிச்சு அப்படியே ஆவண்டு ஊத்துற ஊத்தினா என்ன நடக்கும்? அதாவது பசி இல்லாதவனுக்கு நீங்க இடிச்சு இடிச்சு என்னத்தை கொடுத்தாலும் அது சத்தி தான் வரும். சோ அப்ப நமக்கு பசி தாகம் வர்றதுக்கு முதலாவது தெரியணும், எல்லாமே சகலதுமே சகலதுமே அவருடைய வார்த்தைக்கு, சகலதுமே இயேசுவுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஜோவான் அதையும் அழகாய் சொல்ற, சகலதும் அவர் மூலமாயும் அவராலும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. சகலதும் அவருக்குள் என்னவாம் நிலைச்சிருக்கிறது. சகலத்தையும் அவர் தன்னுடைய கரத்தினால் தாங்குகிறவராயிருக்கிறார். ஆமென். சோ அப்ப எங்களுடைய ஃபோக்கஸ், எங்களுடைய மைண்ட் அல்லது எங்களுடைய சிந்தை எங்க போகணும்? எங்க போகணும்? எதை நாம கிரகிக்கணும்? எதை நாம சிந்திக்கணும்? சோ இப்ப அப்படி செய்கிற பொழுது எப்படி எங்களோட வாழ்க்கை வந்து ஒரு ஒரு எப்படி நீங்க ஒரு மரத்துக்கு தண்ணி கொடுக்குறீங்க? எப்படி நாம மரத்துக்கு ஒரு 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 பிளான்ட்டுக்கு நீங்க தண்ணியை ஊத்துற பொழுது அது எப்படி அது செழிக்குது? சோ அதே போலதான் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள போக போக, உன்னை ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ செழிப்பா இருப்பா என்று சொன்னது ஜஸ்ட் ஒரு ஜோக்காக சொல்லப்படையில, அது வந்து ரியல் வேர்ட் ஆஃப் காட். சோ எப்படி ஒரு மனுஷனுடைய ஆத்துமா செழிக்கும்? இந்த உலகத்துல இருக்கிற விஞ்ஞானத்தையோ அல்லது உலகத்துல இருக்கிற அஹ், நடக்கிற சம்பவங்களையோ கேட்டா எங்களோட ஆத்துமா வளருமா? இல்ல கேட்கிறேன் நான், சும்மா ஒரு அதுக்காக கேட்க வேண்டாம்னு சொல்லல, நானும் கேட்கறது, நியூஸை கேட்கறது, சில சில காரியங்களை கேட்கறது. ஆனா நம்முடைய ஆத்துமா வளருதா? இல்ல. சரி, சாண்டிக்கு போவோம், விஞ்ஞானத்துக்கு போவோம், சரி ஒரு மெடிசினுக்கு போவோம். ஆ எவ்வளவுக்கு தான் நாம போனாலும் மெடிசின் என்ன, இன்றைக்கு நம்ம என்ன செய்யுது ஒரு கட்டத்துல அது கைவிடுது. ஒரு கட்டத்துல அல்லது அது ஒரு ஒரு காரியத்தை தான் செய்யும். ஆனா தேவனுடைய வார்த்தை அதை விட பெருசானது செய்யும் என்பது நமக்கு தெரிஞ்சாதான் முதலாவது நாம் என்ன செய்வோம்? இயேசுவில சார்ந்திருப்போம். ஆமென். சோ இப்ப இந்த வசனத்தை இப்ப ஞாபகம் பெறபடியா நான் சொல்றேன். ஏசாயா 53 எடுப்போமா? ஏசாயா 53. இவ்வளவு காலம் இந்த வசனங்களை நாம தியானிச்சு, இதெல்லாம் கீ வசனம். நாங்க அஹ், சின்ன பிள்ளைகள் சண்டே ஸ்கூல்ல இருந்து கற்றுக்கொள்றது. நான் சண்டே ஸ்கூல் போகையில நான் ரட்சிக்கப்பட்டதே அஹ், கல்யாணத்தோட. ஆனா சண்டே ஸ்கூல்ல கட்டாயம் இது நித்தமும் பாவிக்கப்படுற வசனம். ஐநோ. எங்கள் மூலமாய் 53 உண்டு. ஏசாயா 53:1, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இப்ப ஆண்டவற்ற இயேசு கிறிஸ்து சிலுவையில யாவையும் செய்து முடிச்சிட்டு, அப்படி இருந்தும் ஆண்டவருக்கு இன்னும் கேள்வி இருக்கு. என் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? பாருங்க, கேள்விப்பட்டதை. ஏசாயா தீர்க்கதரிசியிலேயே கேள்வி கேள்வி, ஹியரிங் ஹியரிங், கேள்வி. கேள்வியினால் என்ன வருமா? விசுவாசம் வரும். ரோமர் சொல்ற, பவுல் சொல்ற, ரோமர் 10. சோ அந்த ரோமர் 10 பவுல் சொல்றார், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்?
இப்ப எங்களோட வாழ்க்கையில அநேக சம்பவங்கள், அநேக காரியங்கள் முடங்கப்பட்டும் செயல்படாமையும் ஜீவன் இல்லாமையும் இருப்பதற்கு காரணம் என்ன? அவர் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டு? ஒட்டுமொத்தத்துல இந்த புயம் இன்னும் உங்களுக்கு வெளிப்படவே இல்லை. ஏதோ நீங்க புல்லுக்கு விடுற தண்ணியில வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. சாரி, நெல்லுக்கு விடுற தண்ணியில புல்லு மாதிரி வளர்றீங்கன்ற மாதிரி தான் சொல்றேன் ஆண்டவர். இன்னும் எவ்வளவு காரியம் இருக்குன்னு சொல்றேன். இன்க்ளூடிங் என்னை சேர்த்து தான் சொல்றேன். ஸோ அப்ப உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியணும், இன்னும் எவ்வளவு காரியம் நாம விசுவாசத்தினால பெற இருக்குது. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். பாருங்க, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேர் அல்லது இளங்கிளை, ஒரு மரத்தின் இளம் கிளை அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். ரைட்? அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆனா நாங்க அந்த அளவுக்கு நாம இல்லை, நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஆனா அடுத்த வசனத்தை பார்ப்போம். மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. இதுல பாவங்கள் என்று இருக்கா, பாடுகள் என்று இருக்கா? பாடு. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை சொல்லுவார்கள். வாழ்க்கையில் ஐயோ என்ன பாடப்பா, எத்தனை பாடு ஒரு மனுஷனுக்கு. இதெல்லாம் ஆண்டவற்ற படைப்பா? இல்ல, ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பிறகு வந்த பாவத்தினால் வந்த விளைவுகள். சோ உலகம் பொல்லாங்கனுக்கு, உலகம் வீழ்ச்சிக்கு இருக்குன்னு பைபிள் சொல்லு. சோ அப்ப இயேசு இங்க என்னவாம்? பாடுகளை ஏற்றுக்கொண்டாராம். சோ கிறிஸ்தவர்களுக்கு நாங்க மெயின் போக்கஸ் என்ன? இயேசு என்ற பாவங்களை மன்னிச்சிட்டார். 100% உண்மை, பாவங்களை மன்னிச்சது. ஆனா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார்ன்றது, அதுக்குள்ள என்ன பாடுகள் என்பதை நாம சிந்திக்கணும். சோ இப்ப எங்களோட வாழ்க்கையில வியாதி ஒரு பாடண்டா, அதை கொண்டு வந்து நாங்க இந்த வார்த்தைக்கு போடணும், இந்த பாஸ்கெட்டுக்கு, இந்த கூடைக்கு நாம போடணும். வறுமை எங்களுக்கு ஒரு பாடண்டா, அதை கொண்டு வந்து போடணும். சோ இப்படி பல பாடுகள் மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. அது இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனா கிறிஸ்துவுக்குள் அது இல்லை என்றதை நான் சொல்ல வரேன். அது எப்படி நமக்கு இல்லாம போகும் என்று சொன்னா, அந்த வார்த்தையினால நாம வாழணும். அவருடைய வார்த்தையில முற்று முழுதாக நாம் என்ன செய்யணும்? சார்ந்து இருக்கணும். பாஸ்டர் என்ன புரியல இந்த பாயிண்ட். என்னண்டு? இந்த பாயிண்ட் என்ன புரியல. பாயிண்ட் புரியலையா? இப்ப சொன்ன பாயிண்ட் புரியல. புரியலையா? இல்ல இல்ல, ஓகே, திருப்பி சொல்ல முடியுமா? ரைட். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, பாடு என்று சொன்னா தமிழ் தெரியுமா அருணுக்கு? பாடு என்று சொன்னா ஏன்னா கஷ்டம். தெரியுமோ? தெரியும். எஸ். அப்ப இயேசு நம்முடைய பாடுகள், பாடல்ல பாடுகள் என்ற அநேக பாடுகள் ஒரு மனுஷனுக்கு வரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அநேக பாடுகள். இப்ப பாருங்க,
இப்ப நான் வந்து குடும்பத்துல இப்ப நான் வந்து படக்கையா போயிட்டேன்னு சொன்னா மனைவி பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய பாடு. சோ இத நாங்க தமிழ்ல என்ன சொல்றோம்? ஐயோ பெரும் பாடப்பா, வாழ்க்கைன்றது பெரும் பாடு. அப்ப இந்த பாடுகளை இயேசு ஏற்றுக்கொண்டார். அப்படி இல்லையண்டா அப்ப என்ன பாடு? யாராவது எனக்கு விளங்கப்படுத்துங்க. அப்ப பாடுண்டா என்ன? வேற என்ன? பாவம்ண்டா அவர் பாவம் எழுதியிருப்பா, அது பின்னுக்கு இருக்குது. அடுத்தது நம்முடைய துக்கங்கள். சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை துக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல எத்தனை துக்கங்கள் நமக்கு வந்திருக்கு? ஆனா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளர வளர வளர, கிறிஸ்துவுக்கு வளர்றண்டா எப்படி? அதான் திரும்ப திரும்ப சொல்ற, மாம்சத்துல வளர்ற வளர்ச்சி ஆண்டவர் அதெல்லாம் செத்த சாமான். மாம்சத்துல வளர்றது வந்துதான் நாங்க முன்னே என்ன மற்றவனை விட யார் கூட சர்ச்சுக்கு போயினமோ, மற்றவனை விட யார் கூட ஊழியம் செய்யணுமோ, மற்றவனை விட யார் துதிக்கணுமோ ஜெபிக்கணுமோ அவதான் கிறிஸ்துவுக்கு வளர்றன்னு நாம நினைச்சோம். அது வந்து நம்முடைய மாம்சத்துல வளர்ச்சி. ஆனா நம்ம அவரை அறிகிற அறிவில வளர்றதான் கிறிஸ்துவ வளர்ச்சி. சத்தியத்தை அறிகிறதுல வளர்ற வளர்ச்சி தான் நம்முடைய மரமாகிய நம்முடைய வாழ்க்கை பூத்து குலுங்கி செழிச்சு வளரும். கிரேஸ்ல வளர்றது தான் உண்மையான வளர்ச்சி. ஆமென். சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏசா இது எத்தனை வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது. இந்த வசனங்களைத்தான் இயேசு கோட் பண்ணினார், அப்போஸ்தலர்கள் கோட் பண்றார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனா இப்படி இருக்க, ஆனா உலகத்தில் இருந்த ஜனங்களோ இவன் அந்த டைம்லையும் அல்லது இன்றைக்கு இன்றைக்கு நீங்க இயேசுவை அறியாத இந்து மக்களை கேட்டா எனக்கு எல்லாம் சொல்லுவார்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எடே இவங்க ஜூதர்கள் தானே அவடா இயேசுவை கொலை செய்தவங்களாம் என்ன பாருண்டு. அப்படிப்பட்ட ஜூதர்களுக்கு நீங்க இப்ப இஸ்ரவேல் சப்போர்ட் பண்றீங்களே என்று கேட்பாங்க. அதுக்கு தான் இந்த வசனம். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பட் உலகம் நினைக்குது இயேசுவை யாரோ கொலை செய்துட்டாங்க, நல்லொரு மனுஷன் அவரை கொலை செய்துட்டாங்க. இப்ப பெரிய பெரிய ஆஹ், ஞானிகள் பிரசங்கிப்பார், வேற மதத்தவர்கள் ஹிந்துஸ் பிரசங்கி கேட்க அவங்க எல்லாம் ரிலிஜியஸ் கண்ணோட்டத்துல தான் இயேசுவை பார்க்கறாங்க. அவர் தண்ட மதத்தை நல்ல மதம், கிறிஸ்தவ மதம் சூப்பர் மதம், மற்றவனை என்ன அஹ், எதிராளியே நேசிக்க சொல்லுது தெரியுமா? கிறிஸ்தவ மதம் நமக்கு தப்பு செய்தவனையே மன்னிக்க சொல்லுது. ஒரு கணத்தை அரைஞ்சா மறுகணத்தை கொடுக்க சொல்றாரு இயேசு. அதுதான்டா சூப்பர் மதம். ஆனா மதத்துக்கு விரமானோம், அதுதான்டா சூப்பர் மதம். அப்படிப்பட்ட இயேசுவை இவங்க கொலை செய்துட்டாங்கன்னு சொல்லி பரிதாபமா பார்க்கறாங்க. ஆனா இயேசு அவர் மெய்யாகவே அடிபடுறதுக்காக, எங்கள் மேல வச்ச அன்பின் நிமித்தம் அவர் சித்தம் கொண்டு அவர் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறதுக்காக வந்ததை ஒருவரும் அறிஞ்சு கொள்ளல. ஆமென். நம்முடைய சோ நாமோ அவர் தேவனால் அடிபட்டு அல்லது ஜூதர்களால் கொலை செய்யப்பட்டவர் நினைக்கிறோம். ஏண்டா அவர்களை கொலை செய்யறண்டா அவர்கள் எப்பவோ கொலை செய்திருக்கலாம் இயேசுவை.
பிதாவுடைய வேலை வெறும் மட்டும் இயேசு மேல யாரும் எந்த கையும் வைக்க முடியல. அவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. சோ அவர் வேலை வந்தோடனே அவரே, யார் போனது தோட்டத்துக்கு, தெசமனி தோட்டத்துக்கு யார் போனது? இயேசுவே தெசமனி தோட்டத்துக்கு போனார். சோ ஆண்டவர்ட்ட வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது மாறாஸ். அவருடைய அன்புக்கு விரோதமாக, அவருடைய அன்புக்கு களங்கமே இல்லை. சோ அவர் அப்படியே பிதாவானவர் சொன்னதின்படி, இயேசுவானவர் சொன்னதின்படி அப்படியே நம்முடைய ஆண்டவர் தன்னைத்தானே எங்களுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். சோ அப்ப மெய்யாகவே எங்கட பாடுகளை ஏற்றுக்கொண்டாரா? ஆம். மெய்யாகவே எங்கட துக்கங்களை சுமந்து கொண்டாரா? ஆம். பாட்டு இருக்குது, பேக்மன் ஐயாண்ட பாட்டு இருக்குது. ஆனா நாம பாட்டுல தான் மயங்கிறமே ஒழிய அந்த வார்த்தையில நம்மளோட நம்பிக்கை இல்லை. அதுக்கு ஆரக்க சும்மா போய் கொண்டிருக்கும். ஆனா முழு துக்கமும் முழு பாடையும் நாம சுமந்தோன்னு தெரியும். பாட்டு போய் கொண்டிருக்கும், நம்முடைய மைண்ட் ஃபுல்லாவே பிரச்சனையை ஜோதிச்சுட்டு இருக்கும். இதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இது வெறும் கிறிஸ்தவ மதம். எத்தனை நான் சொல்றேன் விளங்க, நான் எல்லாம் முந்தி உரிப்பட்ட பிரச்சனை. ஆனா உண்மையை சொல்றேன், நான் உங்களுக்கு சாட்சிக்காகத்தான் சொல்றேன், நான் பெருமைக்காக சொல்லல. என் வாழ்க்கையில உண்மையா பாடுகள் துக்கம்ன்றது இல்லாம போயிட்டு. அப்படி சின்ன சின்ன இருந்தாலும் நாம என்ன செய்யறோம்? அவர் மேல முற்றுமுழுதாக சார்ந்து விசுவாசத்துல நடக்க கற்றுக்கொள்றோம். இதெல்லாம் கற்றுக்கொள்றது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நாளுக்கு நாள் கற்றுக்கொள்றது. ஆமேன். சோ எடுத்த வீச்சில நமக்கு எல்லாம் வர்றதில்லை, கற்றுக்கொள்றது. ரைட்? சோ அப்ப இயேசு கிறிஸ்து உண்மையாகவே என்ன செய்கிறார்? அவர் அவருடைய அன்பினால, இப்ப பாருங்க, ஆபிரகாமை அவர் என்ன செய்யறார்? டெஸ்ட் பண்றார். ஆபிரகாமே, உன் ஏக புத்திரனும் ஏக சுதனுமாகிய உன் குமாரன் எனக்காக என்ன செய்? பலியிடு. சோ அப்ப ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனா இருந்தது, ரெண்டு. அப்ப இஸ்மவேலும் இருக்குது. ஆனா இஸ்மவேலை பற்றி ஆண்டவர் கதைக்கல ஒரு குமாரன். ஏன் ஏன் இஸ்மவேலை கதைக்கல? இஸ்மவேல் அது மாம்சத்தின் கிரியையினால பிறந்த பிள்ளை, தேவனுடைய சித்தத்தின்படி அல்ல. சோ தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்ததான் ஆண்டவர் கவுண்ட் பண்றார், அவர் எண்ணிக்கைக்கு கொண்டு வர. சோ அதனால எத்தனை பேர் நாம விசுவாசத்தினால தேவனுடைய பிள்ளை ஆகிறோமோ, நாம தான் அவருடைய எண்ணிக்கைக்கு இருக்கிறோம், அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆமேன். சோ அப்ப ஆபிரகாம் சொல்றார். அப்ப ஆபிரகாம் அங்க கேள்வியும் கேட்கல, ஐயோ எனக்கு 2 எல்லோ இருக்கு, அப்ப எதை கொடுக்குறோம் இல்ல. ஆபிரகாமுக்கு தெரியும். சோ அப்ப ஆண்டவர் அங்க வெளிப்படுத்துற, நான் என்னுடைய ஏகசுதன், என் ஏக புத்திரன், நான் நேசிக்கிற ஒரே ஒரு குமாரன், அவர் இயேசுவை உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜீவனை கொடுக்கும்படியாக, அவர்களுக்கு ஜீவன் வாழ்க்கையை கொடுக்கும்படியாக வடிவா நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இயேசு நமக்கு வாழ்க்கையை தான் தந்தது. ஆமேன். அது இப்ப இந்த பூமியில ஆங்கிலத்துல லைஃப் இருக்கு, தமிழ்ல ஜீவன் இருக்கு. ஆமேன். ஜீவன்டா வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை? உயிர்த்தெழுந்த வாழ்க்கை, புதிய வாழ்க்கை. ஆமேன். சோ பழைய வாழ்க்கை இங்கே இருளுக்குள்ள இருந்தது. பழைய வாழ்க்கை சாத்தானுடைய ஆதிக்கத்தில் இருந்தது. பழைய வாழ்க்கை விழுந்து போன உலகத்தினுடைய அடிப்படையில் இருந்தது. பழைய வாழ்க்கை அது நன்மை தீமை அறிகிற விருட்சத்தில் இருந்து உண்டான வாழ்க்கை. ஆனா புதிய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுல இருந்து உண்டாகிற வாழ்க்கை. ஆமேன். சோ அதான் இயேசு சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்க. இடுக்கமான வாசல் என்ன? யோவான் 10 சொல்ற, நானே வாசல். அப்ப இயேசு உலகத்துல நாம வாழ்ந்த போது அது எங்களுக்கு இடுக்கமா இருந்துச்சு. ஏன்? இயேசு எவ்வளவு ஒரு பெரியவர்.
உலகத்தை விட இயேசு பெரியவர். சோ அப்ப அவருடைய வாசல் இடுக்கம் என்று சொல்றார் என்று சொன்னா அவனுடைய அர்த்தம் என்ன? இப்படி ஒரு பெரிய கடவுளுக்கு இடுக்கமான வாசல் ஆண்டா அவ்வளவுக்கு நம்ம மதம் அதை இடுக்கமாக மாற்றினது ஒழிய, ஓ உங்களோட பரிசுத்தம் போதுமா, உங்களோட நீதி போதுமா, உங்களோட ஊழியம் போதுமா, ஓ நீங்க அவருக்கு பாத்திரவான்கள் அல்ல என்று சொல்லி மதம் அல்லது பரிசேயர் சதுசியர் எங்களை இடுக்கமான வாசலுக்களால பிரவேசிக்க எங்களை அனுமதிக்கல. ஆனா இயேசு சொல்றார், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, உட்பிரவேசிங்க, அப்பொழுது உள்ளும் புறமும் நீங்க மேய்ச்சலை கண்டடைவீங்க. இப்ப உலகம் இன்றைக்கு விசாலமான வாசல் பாருங்க, மதத்தில ஜனம் பெருகி கொண்டிருக்கு. ஏண்டா ரட்சிப்ப அல்லது ஆசீர்வாதத்தை அல்லது எதை கிருபைய அவர்கள் தங்களுடைய கிரியினால சம்பாதிக்கிறபடியால அது விசாலமான வாசல், அது கேட்டுக்கு போற வாசல், அது அழிவை கொடுக்கிற வாசல், அதுல துக்கம் பாடுகள் எல்லாம் நிறைந்த வாசல். அது இது எங்கட வாழ்க்கையில முடிவில் இருக்கிற ரெண்டு வாசலை குறிச்சு பேசல. இப்ப ஒரு மனுஷன் இந்த பூமியிலேயே ரெண்டு வாசல் இருக்கு. ஒன்று விசாலமான வாசல், மற்றது இடுக்கமான வாசல். அதுக்குள்ள நாங்க இப்ப பிரவேசிச்சோம்னா ஏதாவது ஒன்றுக்களாம் போகலாம். அந்த ஒன்றுக்களால நாங்க போனோம்டா இங்க இடுக்கமான வாசல் இயேசுக்குள்ளால பிரவேசிச்சோம்டா இங்க நாம உள்ளும் புறம் நாங்க இங்க என்ன செய்யலாம், மேய்ச்சலை கண்டடையலாம். ஆமீன். இதான் நான் போன கிழமை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்த வசனம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், பாருங்க இது மீறுதல் அக்கிரமம், இதுதான் பாவத்தை குறிச்சு பேசு. மேல பாருங்க பாடு துக்கம். சோ ஒட்டு மொத்தத்துல இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு மறிச்சிருக்கிறார். பாருங்க, தனியா ஆவிக்குரியதல்ல, அல்லது தனிய உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, அல்லது தனிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல. ஒட்டு மொத்தமா ஒரு மனுஷனுடைய ஜீவனுக்காக வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். சோ நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, இயேசுவே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண. சமாதானம், சமாதானம் சும்மா வராது. சமாதானம் இப்ப எங்களோட வாழ்க்கையில பயங்கரமான பண கஷ்டம், பயங்கரமான பண கஷ்டம், நாளைக்கு சாப்பிடவே வழி இல்லை. அப்ப அதை போய் நான் சமாதானமாயிரு சமாதானம் இருந்தா இருக்க முடியாதானே. அப்ப உண்மையாகவே ஒருவன் இயேசுவை நம்பி இயேசுவை சார்ந்து வாழ்ந்தா சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை இயேசு மேல விழுந்தது. சோ அப்ப சமாதானம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த தரித்திரனுக்கு வரணும் என்று சொன்னா அந்த தரித்திரனுடைய வாழ்க்கை முறை என்ன செய்ய போகுது, மாற்றப்பட போகுது. அன்பு கிரியை இருக்கு. அன்பு சும்மா சொல்லாது, அன்புக்கு என்னவாம் கிரியை இருக்கு. அப்ப இயேசுனுடைய அன்பில கிரியை இருந்ததா இல்லையா, இருந்தது. சோ அப்ப நாம இயேசுடைய அன்பில நாம சார்ந்து அவருடைய வார்த்தையில சாரும் போது நாம ஆண்டவர் சொல்ல போறேல, நீ ஓகே, நீ வறுமையா இருக்கிறாய், சாப்பிடவும் வழி இல்லாம இருக்கிறாய், ஆனாலும் சமாதானமா இரண்டு இயேசு சொல்ல போறேல, நமக்கு வறுமையை போக்கி நமக்கு செழிப்பை கொண்டு அந்த செழிப்பின் ஊடாக நமக்கு சமாதானத்தை கொண்டு வருவார். இப்ப நான் இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் ஓடிக்கொண்டிருக்கு. நம்முடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆமா, இயேசு வார்த்தையை கேட்ட பிறகும் நாம உடனே பெரிய கற்பனைக்கு போவோம். இது எப்படி செய்வார் என்ற கற்பனைக்கு போறோமா இல்லையா, போறீங்களா இல்லையா? இதுதான் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை. ஏன் ஏன் நாங்க அப்படி போறோம் தெரியுமா?
ஏண்டா நமக்கு பழகிட்டுது, நமக்கு பழகிட்டுது. இப்படி இப்படி வர்றேன்டா, இப்படி இப்படி செய்யறேன்டா, நாங்க என்ன செய்யணும்னு நாங்க ட்ரெயின் பண்ணப்பட்டுட்டோம். சின்ன வயதுல இருந்தே எங்களுக்கு சொல்லியாச்சு. ரைட், நீ இப்படி இப்படி செய்யறேன்டா, இப்படி இப்படி செய்தாதான் உனக்கு பணம் பெறும், இப்படி செய்தாதான் இப்படி வரும்னு நாங்க ஒரு லைஃப்ல வளர்ந்துட்டோம். அதுக்காக நாம சும்மா இருக்க நான் சொல்லேன். பாஸ்டர், யா. நீங்க சொல்றதுதான் எனக்கு இப்ப விளங்குது. அப்படியான ஒரு வாழ்க்கை இப்ப எனக்கு வந்து இருக்குது. கற்பனையில இருந்து வாழ்ந்தா அது எண்ம சுபாவத்துக்குரிய இதுல நாங்க வளர்ந்து இருக்கிறோம். அதை நாங்க விட வேணும் என்று சொல்லி விட்டு கொண்டு போகணும் என்று சொல்லி அந்த விட்டு கொண்டு போற தன்மையை திருப்பி one second போங்க. Right. திருப்பி சொல்லுங்க. கற்பனையில நாங்க அந்த எண்ம சுபாவத்துல அந்த வாழ்ந்த வாழ்க்கை இருக்குத்தான் இந்த வார்த்தை எங்களுக்கு இப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படி அப்படின்னு சொல்லி பெரிய கற்பனை எல்லாம் பண்ணுவோம்ல வார்த்தையை வச்சு. ம். அதெல்லாத்தையும் விட்டு கொண்டு போகணும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்க்கையை கற்பிச்சு தந்து கொண்டிருக்கிறேன். அதை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இதால முடியாது அப்படி என்று சொல்லி என்னாலதான் முடியும், நீ அமைதியாயிரு, நீங்க சும்மா இருங்கள், கத்தவங்களை யுத்தம் பண்ணுவான வார்த்தை இருக்குதானே. அதன்படி சும்மா இருக்கத்தான் பாஸ்டர். உண்மையா ஆண்டவர் நடத்துற நடத்தல் நமக்குள்ள இருந்து அப்படியே தெளிவா காண்பிக்கப்படுகிறது. இப்ப நீங்க சொல்ற வார்த்தையாலே எனக்கு அது அப்படியே நான் வாழ்ந்து எனக்கு ஆண்டவர் இப்படி வாழ்க்கையை தாரன்றதை அனுபவிச்சு கொண்டிருக்கின்றத உணரக்கூடியதா இருக்கு உங்களோட வார்த்தையால. இப்ப நீங்க சொன்ன போயிட்டு ஆமென். சொன்னேன். நன்றி பாஸ்டர். யா. சோ இப்ப நீங்க கேட்டீங்க தானே. இப்ப இப்ப சில பேர் நீங்க யோசிக்க கூடும், எப்படி எனக்கு இதுல ஒரு நாட்டம் வருது இல்லையே, சவேஷன் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கு, ஆனா எங்களுக்கு அப்படி நாட்டம் வருது இல்லை. எப்படி நாங்க இதுக்குள்ள கடந்து போறோம், எப்படி கடவுள் நம்ம நடத்துறது, இதுக்கு நான் ஒரு அதிகாரத்தை இன்றைக்கு கொண்டு போறோம். ரைட், அந்த அதிகாரத்துல கொஞ்சத்தை நாங்க கற்றுக்கொள்வோம். அதுக்கு முதல் இப்ப நான் சொன்னனே, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்தது. சோ அப்ப இயேசு சமாதானத்தை தர்றேன்னு சொன்னா, இப்ப பாருங்க, நான் சொன்ன அதிகாரத்துக்கு போறேன்னு சொன்ன அதிகாரத்துக்கு நான் போகல. இப்ப வேற ஒன்று இப்ப இப்ப இயேசு கிறிஸ்துவத்துல எத்தனையோ பேர் வந்தார், பாடுகள் அனுபவிச்சு கொண்டிருந்தவர்கள். அவருடைய வாழ்க்கையில மெய்யாகவே பாடுகள். கண்ணே தெரியாத ஒரு மனுஷன் அவனுக்கு எவ்வளவு பாடு இருக்கு. காலே நடக்க முடியாதுன்னா அவனுக்கு எவ்வளவு பாடு. தன்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறார், அப்ப தாய்க்கு எவ்வளவு பாடு. இப்ப இது எல்லாத்துக்கும் போறதுக்கு முன்பாக நான் இன்னொரு வசனத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். Acts 2:38. எஸ். இப்ப இங்க கொஞ்ச நேரம் நாம சிந்திக்க வேண்டியிருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தையும் வச்சு, என் வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், அப்பொழுது நீங்க உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். இதையும் இப்ப நான் நோவாவையும் நான் உங்களுக்கு ஒப்பிட்டு காண்பிக்க போறேன். நோவா யார் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது? நோவாவுக்கா, நோவாவின் மனைவிக்கா? நோவாவுக்கு. இப்ப நாம ஒருவர் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குடும்பத்துல மனைவி கொஞ்சம் ஆண்டவற்ற வார்த்தையில ஆண்டோட வார்த்தையால வழிநடத்தப்படுறாள், விசுவாசம் அவளுக்கு கூட இருக்கண்டா, புருஷனை நாம குறை சொல்ல தேவையில்லை. அல்லது புருஷன் கொஞ்சம் ஆண்டவற்ற வார்த்தையால் நடத்தப்படுது, மனைவி
கொஞ்சம் குறைவென்று சொன்னா புருஷனும் மனைவியை குற்றப்படுத்த தேவையில்லை. நான் ஏன் சொல்ல வாரேன்டா, இதுக்கு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கு. ஆண்டவற்ற கிருபை, ஆண்டவர் ஏதோ என்னூடாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதுக்கு நான் என்ன பாக்கியம் செய்தனோ தெரியல. நோவா ஆண்டவர் அழைக்க நோவாவை தனி அழைக்க மனைவி பிள்ளைகள். சோ இப்ப நானும் இல்லது இதுல யாரோ ஒருத்தன் நீங்க என்ன செய்யிட்டீங்க, இடுக்கமான வாசலுக்கால பிரவேசிச்சிட்டீங்க. இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரவேசிச்சிட்டீங்க. இப்ப உள்ளும் புறமும் நீங்க மேய்ச்சலை கண்டடையணும். ஆண்டவர்கிட்ட வாக்கு தத்தம் உங்களுக்கு எல்லாமே ஆமென்றும் ஆமென்றும் இருக்க, இதுக்குள்ள மனைவி அல்லது பிள்ளைகள் அல்லது புருஷன் உள்ளுக்குள்ள மனைவி வாசலுக்கு வழியில இருந்தா இது என்ன வாழ்க்கை? அதனாலதான் ஆண்டவர் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி, மற்றவனை குறை சொல்லாத, நீ விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது ஒரு பெரிய பிரிவிலேஜ் ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரு விசுவாசிக்கு. ஆபிரகாம் தான் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்த, ஆனா சாராளும் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆமென் ஆமென் சொல்லி நீங்க உண்மையா பெற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்க எங்கேயும் போய் வாங்க மாட்டீங்க, நீங்க வேற எங்கேயும் வாங்க முடியாது. ஏன்னா சமாதானம் ஒரு ஒரு குடும்பத்தினூடாகத்தான் சமாதானம். ஆமென். சோ பாருங்க, உள்ளும் புறமும் மேய்ச்சல். இப்ப இயேசு வாசல் வழியா பிரவேசிக்க ஆண்டவர் சொல்ல போறாரா, சரி இப்ப எனக்கு மனைவி 3 பிள்ளைகள் இருக்கு. இப்ப மனைவி அவ இயேசுவ டிலோ என்ன விட இயேசுவோட கூட அவ வாசல் வழியா போறன்னு நிக்கிறான். ஆண்டவரே எங்களை ரட்சிக்க முடியாது. ஜூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, அவங்க வாசல் வழியா பிரவேசிக்கல. எல்லா ஜூதரும் இல்ல, அநேக ஜூதர்கள் ரைட் வாசல் வழியா பிரவேசிக்கல. சோ அதே போல இன்றைக்கு அநேகம் பேர் இன்னும் இதெல்லாம் பின்னுக்கு கடைசியில தான் எங்களுக்கு ஆண்டவர் வாசலை துறப்பார், பரலோகம் நரகமா என்று சொல்லி பரலத்துக்கு போவார், நரகத்துக்கு தள்ளுவார் என்று அநேகர் கிறிஸ்தவர்கள் இன்று நினைச்சுட்டு இருக்கிறாங்க. இத இப்ப நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் என்பதை யாரும் யோசிக்கிறீங்க. சரி, அப்ப இப்ப மனைவி வாசல்ல போய் நிற்கிறார். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இவருக்கு ஒரு புருஷனும் இருக்கு, பிள்ளைகளும் இருக்கு. இப்ப ஆண்டவர் இந்த மனைவிய தனிய வாசலுக்கால போய் நீ போய் உள்ளுக்க போய் உனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து புசி, உனக்காக நான் சிலுவையில செய்து முடிச்ச எல்லா ஆசீர்வாதங்களையும் எடு. அதான் உள்ளும் புறம்பும் மேய்ச்சல். இயேசு செய்து முடிச்சதுல நாம எடுத்து அனுபவிக்கிறது, புசிக்கிறது. அப்ப மனைவி கேட்கிறா, புருஷன் என்ன மாதிரி, என்ற பிள்ளைகள் என்ன மாதிரி? நோ அவங்க அப்படியே அங்க வழியிலே நீ கேட்ட, நீ போ உள்ளுக்கு. நோ, ரட்சிப்பு உள்ளும் புறம்பும் குடும்பத்துக்கு. ஆமென். சோ இது நீங்க ஆணித்தரமாக நீங்க நம்பணும். அதான் கர்த்தராகிய இயேசு விசுவாசி, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீயும் உன் வீட்டார், நீ ரட்சிக்கப்படு, ஆனா வீட்டார் அவ வரணும், நீ வந்த வழியில அவ வரணும். 2 வசனம் சொல்லல, நீயும் உன் வீட்டார். ஆமென். இது நீதிமானுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஒரு நேர்மை உள்ளவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். எத்தனை சொல்லுங்க, நான் நேர்மை உள்ளவன், ஆண்டவர்கிட்ட பார்வையில நான் நேர்மை உள்ளவன். ஆமென். நான் என்ன நேர்மை, அவர் என்ன இப்ப நேர்மை உள்ளவர் ஆக்கி இருக்கிறார். ஆமென். அப்ப அடுத்த வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது.
இயேசு மேல் விழுந்தது. அப்ப சமாதானத்தை நமக்கு வெற பண்ணத்தக்கதான ஆக்கின இயேசு மேல விழுந்தது. அப்ப இயேசு மரிச்சது, இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர்த்தெழுந்தது உண்மையண்டா இயேசு எந்த சமாதானம் இல்ல இந்த சமாதான குலைச்சல் இல்லாம, சமாதானம் இல்ல சமாதான குலைச்சல் எங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம் சமாதான குலைச்சலோ அதை அவ்வளத்தையும் இயேசு தன்மையில என்ன செஞ்சார், எடுத்துக்கொண்டார். ஏன்னா அந்த ஆக்கினை தான் அவருக்கு வந்தது. அவருக்கு என்ன ஆக்கினை வந்ததுன்றது இங்க எழுதப்பட்டிருக்கு, பேர் போடப்பட்டு சமாதானத்தை உண்டு பண்றது. அப்ப அவரோட வாசலுக்குள்ள பிரவேசிச்சிட்டோம், நாங்க அவருடைய வீட்டுக்குள்ள பிரவேசிச்சிட்டோம். இப்ப சமாதானம் எங்களுடைய அது ஒரு உரிமை, சொத்து. நம்ம சமாதானத்தை கொடுக்கிறது அவருடைய பொறுப்பு. சோ அதை எப்படி கொடுக்கிறார், சோ அவங்களை குறிச்சு நாம பார்ப்போம். ரைட், அதுக்கு நீங்க எப்படி, நான் அப்போது ஒரு சொன்னேன் இதெல்லாம் ஓகே, நாங்க கேட்கிறோம் அது எப்படி நமக்குள்ள ஒரு ஒரு இயற்கையாகவே அவருடைய வார்த்தைகளையும் நாங்க தியானிக்க கூடியதும், எந்த சூழ்நிலையிலையும் நாம வார்த்தையில சார்ந்திருக்கிறதும், இதெல்லாம் எப்படி நாம நமக்குள்ள கொண்டு வர்றது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். சோ அத நான் சில அதிகாரத்தினோட சொல்லிக்க நீங்க கொஞ்சம் விளங்கிக் கொள்வீங்க. ஆமே. சோ அடுத்த வசனம் அப்படியே, அவருடைய தளம்புகளால் குணமாகிறோம். அவருடைய தளம்புகளால் குணமாகிறோம். Amen. அதான் healing எங்கட already given to us. ஆமென். Healing. இப்ப இங்க நாங்க ரெண்டு விதமான ஹீலிங்க பார்க்கிறோம். ஒன்று ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல், ஆவிக்குரிய ரீதி, சரீர ரீதியா. ஏன்னா இங்க சமாதானம் என்கின்ற வசனம் பாவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் பாடுகள் என்கின்ற வார்த்தை வாசிக்கப்பட்டிருக்கு. பாடுகள் என்ற பொழுது அதுக்குள்ள வியாதிகள், வேதனைகள் எல்லாம் வரலாம். அடுத்தது துக்கங்கள் என்று சொல்லப்படுது. இப்ப ஆவிக்குரிய ரீதியில நமக்கு கிடைச்சது பாடுகள் என்று நாம சொல்லலாம். ஆமே. பாடுகள் என்றது நம்முடைய சரீர ரீதியாக, இமோஷனாக அல்லது நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கப்படுற காரியங்கள்ன்றதை நான் நம்புறேன், நான் அப்படி எடுத்துக்கொள்றேன். ஆமே. ஒட்டு மொத்தத்துல நம்முடைய ஆவிக்குரியதும் சரி, நம்முடைய வாழ்க்கை என்றது ரெண்டும் சேர்ந்தது. ஆவிக்குரியது, அதாவது ஆவிக்குரிய என்று சொன்னா என்ன, ஆவிக்குரிய என்று சொன்னா நீங்க மத ரீதியாக பார்க்க கூடாது. ஆவிக்குரிய என்று சொன்னா நம்முடைய ஆவி இயேசு கிறிஸ்துவால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கு. இப்ப அவரை அறிகிற அறிவில வளர்றதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. சோ அப்ப ஆவிக்குரிய ரீதியிலையும் இயேசு நம்ம ஆசி வச்சிருக்க, அவர் அறியக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார். உலகத்துல எந்த மனுஷனுக்கும் இல்லை. உலகத்துல மனுஷன் உலகத்தை குறிச்சு அறியலாம், விஞ்ஞானத்தை குறிச்சு அறியலாம், படிப்பை குறிச்சு அறியலாம், அல்லது மற்ற மனுஷனை குறிச்சு அறியலாம், அல்லது உலகத்தை குறிச்சு அறியலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, மெய்யான இயேசுவை அறிகிற அறிவு மறுபடி பிறந்த எனக்கும் உங்களுக்கும் தான் இந்த சலாக்கியம் கிடைச்சிருக்கு. இதுதான் ஆவிக்குரிய ரீதியில நாங்க பெற்றுக்கொண்ட மீட்பு. இதை பெற்றுக்கொண்டும் அநேகர் இன்றைக்கு முடக்கமா இருக்கிறார். அதனாலதான் அங்க செழிப்பு இல்லாம இருக்கு, வேற காரணம் ஒன்றுமே இல்லை. சொன்ன எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ஆமென். இப்ப யோவான் 14 போவோம். யோவான் 15. The branch of it, yeah. Yeah, that one. Right. Gosh, I know everything. Yeah. ஏன் இந்த சப்ஜெக்டுக்கு நான் போறேன்?
என்ன ரீசன் என்று சொன்னா, நீங்க எப்படி நீங்க இயேசுவ சார்ந்து வாழணும், நீங்க ஏன் நீங்க சாரணும், எப்படி உங்களோட இயற்கையாவே எப்படி உங்களோட கனெக்ஷன் கடவுளோட இருக்குது, தொடர்பு இருக்குது என்பதை நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னா இன்றைக்கே முடிவெடுத்துருவீங்க, எனக்கு வேற வழியே இல்லை. ஒன்று கடவுளை விட்டு போறதுக்கு எனக்கு வழியே இல்லை, அது நீங்க செய்யவே மாட்டீங்க. ஆண்டவர்கிட்ட கிருபையை புரிஞ்சு கொண்டவன் பிடிச்சு தள்ளி விழுத்தி நீ போ, கடவுளை விட்டு இயேசு விட்டு போவன்னாலும் போக மாட்டான். ஆனா மாம்சத்துல இருக்கிற கிறிஸ்தவனை நீங்க ஒரு 5 லட்சத்தை காட்டிங்கன்னா விட்டுட்டு போயிடுவான். ஆனா சத்தியத்தை அறிஞ்சவனை நீங்க கலைச்சாலும் குத்தி கொலை செய்தாலும் போக மாட்டான். அதனாலதான் இயேசு பவுல அப்போஸ்தலர்களை கொலை செய்தும் அவர்கள் இயேசுவை மறுதலிக்கிறேன். ஆனா இப்ப போய் நீங்க சர்ச்சில் ஒரு சர்ச் ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிட்டு எல்லாம் கை கத்து எல்லாம் அப்பனே முருகாண்டு கத்தண்டா முழு பெருங்கத்துவான். நீங்க விடாம கைக்கிறீங்களா? இல்ல, போய் செய்து பாருங்க. நீங்க வேற கடவுளோட பேரை சொல்லாட்டி இப்ப சுடுவோம்னு சொன்னா சொல்லுவாங்க, இப்படியாவது பரலோகம் போய் சேர்ந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்க என்ன செய்வோம்? ஏண்டா அவ்வளவுக்கு ஆண்டவற்ற அந்த அறிவு அவங்களுக்கு இருக்க, ஞானம் இயேசுவும் ஒன்றென்ற அறிவு அவங்களுக்கு தெரியக்க, என்ன குத்துறவன் இயேசுவை குத்துறான், அவ்வளவுதான் என்ற அந்த பயங்கரமான வெளிப்பாடு அவங்களுக்குள்ள வெறும். இப்ப இங்க பாப்போம், நீ மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அல்லது செய்ய முடியாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். என் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமென். சோ இந்த 9ஓட நான் முடிக்கிறேன். இப்ப இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறோம். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்றார். எதை உதாரணத்துவமாக சொல்றாருன்னா, ஒரு மரத்தை. ஒரு மரத்துல செடி, அந்த செடியில தான் செடி ஊடாகத்தான் என்ன வருது? கொடி வருது. செடி ஊடாகத்தான் கொடி வந்ததொழிய கொடி ஊடாக செடி வரையில. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக நானும் நீங்களும் வந்ததுல எந்த டவுட்டும் இல்லை.
சரிதான். நானும் நீங்களும் இயேசுவால் பிறந்தவர்கள். ஆமென். அதனாலதான் நான் ஸ்டார்டிலே சொன்னேன், அவர் இருக்கிற பிரகாரமாய் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். மெய்யாகவே நாங்க அவர் மூலமாக மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம். ஆமென். நமக்குள்ள இப்ப புதிய அடையாளம் இயேசு கிறிஸ்து என்கின்ற புதிய அடையாளம். அது மட்டுமல்ல, நீதிமான் பரிசுத்தவான்களாக அவருக்குள்ள நாங்க புது ஜெனிப்பிப்போட இருக்கோம். சோ இது எப்படி உருவானது? இப்ப நாங்க இது கொடியா, ரைட்? இந்த கொடி எப்படி உருவானது? செடியில இருந்து. ஆமென். செடி முதல் வேர், அப்புறம் அப்படியே செடி வந்துச்சு, அப்புறம் செடியில இருந்து கிளை வந்துச்சு. சோ அந்த கிளையில தான் கனி இருக்கு. சோ அப்ப இந்த கிளையில கனி வர்றதுக்கு காரணம் வந்து இந்த செடிதான், கொடி அல்ல. சோ இப்ப கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, ஆவியின் கனியும் எடுத்து வாசிக்கிறேன். 22வது வசனம். ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனியும், திரும்ப சொல்றேன், அன்பு, தேவனுடைய அன்பு எங்களுக்கு அளவில்லாம ஊற்றப்பட்டிருக்கு. தேவனை அன்பை குறித்து அறிகிறது உண்மையாக கஷ்டம் அல்ல. ஏன்? செடி ஊடாக நமக்கு அந்த சாறுதான் அனுப்பப்படுது கொடிக்கு. தேவனுடைய அன்பு நமக்கு கொடுக்கப்படுது, அவருடைய சந்தோஷம் நமக்கு கொடுக்கப்படுது, அவருடைய சமாதானம் நமக்கு கொடுக்கப்படுது, அவருடைய நீடிய பொறுமை நமக்கு கொடுக்கப்படுறது, அவருடைய தயவு நமக்கு கொடுக்கப்படுறது, அவருடைய நற்குணம் நமக்கு கொடுக்கப்படுறது, அவருடைய விசுவாசம் நமக்கு கொடுக்கப்படுது, சாந்தம் நமக்கு கொடுக்கப்படுது, இச்சை அடக்கம் நமக்கு கொடுக்கப்படுதாம். இதெல்லாம் ஆவியானவருடைய கனி, ஆவியின் கனி. இது நம்முடைய மாம்சத்தால ப்ரொடியூஸ் பண்றதல்ல, மாம்சத்தால கொடுக்கறதல்ல, இது ஆவியின் கனி. ஆமென். அன்பு. சோ இயேசுவின் அன்பு நமக்கு கொடுக்கப்படுது. இயேசு அந்த அன்பினால நாம என்ன செய்யறாரு? வழிநடத்துற தன்னுடைய அன்பினால, தன்னுடைய அன்பை எங்களுக்கு அறிவுக்குள்ள ஊற்ற. எத்தனை பேர் இப்ப பாருங்க, நான் பிரசங்கிச்ச காலத்துல இருந்து தேவன் நம்மையில வச்ச அன்பை நான் ஊட்டிக்கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய அவருடைய சந்தோஷம் உங்களுக்கு வருதா இல்லையா? அவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய உண்மைகளை அறிஞ்சுண்டு போ, அவருடைய சத்தியங்களை அறிஞ்சுண்டு சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். சோ எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ. சோ இப்ப இங்க இந்த வசனத்தை நாங்க முன்னே விளங்கிக் கொண்டேன். இது எல்லாத்தையும் வச்சு பிரசங்கிச்ச எத்தனையோ ஊழியக்காரன் நான் பார்த்திருக்கேன், இன்க்ளூடிங் நான். ஏன்னா நாங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே பைபிளை தந்து விட்டுருவாங்க பிரசங்கி. அப்ப எங்களுக்கு அப்ப இருக்கிற அறிவு வந்து அது வேற அறிவு. அப்ப சர்ச்சில் இருக்கிற விசுவாசியில அடிக்கிறதுக்கு இதுதான் நல்ல வாசனம். யாராவது ஒரு சின்ன தப்பு செய்தா, அப்ப நாங்க செய்யற தப்ப பெரிய பூசணிக்காய் பெரிய சோத்துக்க மறைச்சிடுவோம். ஆனா மற்றவன் செய்கிற சின்ன திரும்புதான் எங்க கண்ணுக்கு தெரியும். அப்ப பிரசங்கிக்கிற எங்களுக்கு விசுவாசிகளுடைய தப்பு தான் எங்களுக்கு தெரியும். அல்லது சர்ச்சில கூட ஓடுறவனுக்கு கூட ஓடாத விசுவாசியத்தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். அப்ப இங்க கனி கொடுக்கிறது வந்து அநேகர் நினைக்கிறது வந்து தங்களோட மாம்சத்தினால செய்கிற கிரியைகள், ஊழியங்கள், அதெல்லாம் நினைப்பாரு.
அப்ப உடனே பிரசங்கத்துல வெறும் என்னில் கனி ஓடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அந்த சவுண்டும் வந்து அப்படித்தான் வரும். அறுத்து போடுகிறார். நல்ல காலம் ஆண்டவர் என்னை அறுக்காம விட்டுட்டார். அந்த கிருபை அந்த டைம் இருந்தபடியால் நான் முதல் அறுக்க வேண்டியது நாம தான். உண்மையா அவர் அறுக்கிற ஆளுண்டா, இயேசு அறுக்கிறவர்னா முதல் அறுக்க வேண்டியது என்ன? ஏண்டா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? மற்றவனை குற்றவாளியாக்குற நீ எவைகளினால் அவனை குற்றமாக்குறியோ அதை வேற செய்தாலும் பரவாயில்லையா, அதையே நீ செய்கிறபடியால நீ உன்னைத்தானே குற்றவாளியாக்குற. ரோமர் 2 எடுத்து படிச்சு பாரு. சோ அப்ப இங்க என்ன சொல்றார் ஆண்டவர்? என்னில் கனி கொடாக்கு கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடாதிருக்கிற இப்ப திராட்சை தோட்டத்தை குறிச்சு ஒரு உவமை சொல்றாரு. ஏன் திராட்சை தோட்டத்தை குறிச்சு பேசுறேன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களுக்கு நல்லாக கலவந்த கைவண்ணம் இந்த திராட்சை தோட்டம். சோ அந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்யணும் என்று சொன்னா, இப்ப கிளைகள், சில கிளைகள்ல கனி இல்லைன்னு சொன்னா அந்த கிளை என்ன செய்வார்கள் என்று சொன்னா, அந்த செடிக்கு கிட்ட கொண்டு போய் சரக்கண்டு நறுக்குவாங்க. நறுக்கினா என்ன நடக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? கேக்குதா? கேக்குது பாஸ்டர். நறுக்கினா அந்த நறுக்கின இடத்துல அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல நறுக்கணும். அந்த கிளை, அந்த நறுக்கின இடத்துல இருந்து புது கிளை உருவாகும். அதே கிளைதான். அத இந்த செடியில இருந்து கிளைய நீங்க நீங்க வெட்டினார். வெட்டினா நீங்க செடியையும் சேர்த்து தான் வெட்டணும், இயேசுவையும் சேர்த்து தான் வெட்டணும். இங்கதான் பெரிய வெளிப்பாடு இருக்கு. இயேசுவையும் சேர்த்து யாராலும் நடக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த கிளையை ஏன், என்ன நோக்கத்துக்கு அந்த திராட்சை தோட்டக்கார வெட்டுறார் என்று சொன்னா, ஏன் அறுத்து போடுகிறார்? அந்த வசனம் வந்து அறுத்து போடுறது, கட் பண்றது. உங்களுக்கே தெரியும், எத்தனை பேர் நீங்க மரம் வளர்க்குற நீங்க இருப்பீங்க. சில இதை நீங்க போய் என்ன செய்றீங்க, கத்திரிக்கோளால சடசரன்னு நறுக்குறீங்க. அந்த கிளைய நடு தண்டுல இருந்து கொஞ்சம் கிட்டவா நறுக்கி விடுறீங்க, நல்லா வளர்றது. ஆமே. சோ ஆண்டவர் வந்து எங்களை தன்னில இருந்து புடுங்கல, அவர் எங்களை தனக்குள்ள பெத்தெடுத்துட்டு எங்களை புடுங்கல. ஆமேன். அப்ப இங்க இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லணும். இந்த கிளைந்த வேலையில கனி கொடுக்கிறது, என்ற வேலையில கனி கொடுக்கிறது, என்ற இயேசுன்ற வேலை கனி கொடுக்கிறது. ஆனா அவர் இந்த கிளையில கொஞ்சத்தை நறுக்கி போடுறார். என்னத்துக்கண்டா, தன்னிட்ட இருக்கிற சாறு வடிவா திரும்ப இந்த கிளைக்கு போய் இந்த கிளை திரும்பி செழிக்கட்டும், கனி கொடுக்கட்டும். இதுக்காகத்தான் அவர் நறுக்கி போடுறார். கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ என்று சொன்னா, நாங்க நினைச்சிட்டோம் ஏதோ நாங்க தான் கனி எடுக்கணும், கொடுக்கிறேன்னா ஆண்டவர் வெட்டி போடுவாருன்னு நாங்க தேவையில்லாம எல்லாம் எழும்பி போய் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் கனி கொடுக்க போய் மாட்டுப்பட்டு போயிருக்கிறார். சில பேர் பாருங்க, ஆண்டவருக்கு அழைப்பு இல்லாம ஊழியத்துக்கு போயிடுவாரு. பாச சொல்லிட்டாரு கனி கொடுக்க சொல்லி, நான் இப்ப ஊழியத்துக்கு வந்துட்டேன். அப்ப மனைவி என்ன, ஐயோ அது பாவம், அது அப்படியே இருக்குது, அதுக்கு சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லை. அல்லது புருஷன் என்ன செய்யுது, அதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன, நாங்க கனி கொடுக்கிறோம். நீ புருஷனுக்கும் மனைவிக்கும் கனி கொடுக்காம ஆண்டவர் கொடுத்தனுக்கு ஒரு பிரியசம் இல்லை. ஆண்டவரே எங்களை தன்னோட இணைச்சது என்னூடாக மனைவி பிள்ளைகளுக்கு கனி கொடுக்கு. ஆமென். என்னிடத்தில் கனி கொடியதா அவர் என்ன செய்யறாரா? என்னிடத்தில், எண்ணில்
எண்ணில் கனி கொடாது இருக்கு. ரெண்டா எண்ணிலிருந்து கனி போகாத கொடி, என்னிலிருந்து கனி போக முடியாம பட்டு போயிருக்கிற சில கொடிகளை நான் என்ன செய்ய போறேன், அந்த பட்ட இடத்துல நைசா நறுக்கி விட போறேன். சிந்திச்சு பாருங்க. செடி வந்து இயேசு, தோட்டக்காரர் பிதா. இந்த 2 பேர்கிட்ட நாங்க தப்ப முடியுமா கனி கொடுக்காம? எங்களோட நம்பிக்கை எங்க போயிட்டு? சரி, ஒரு ஒரு செடிக்கு இப்ப இங்க வந்து அப்ப துக்கங்கள், மெய்யாகவே மெய்யாகவே எங்கட பாடுகள், துக்கங்கள் இதெல்லாம் அங்க உண்டு. சிலர் நீங்க கேட்பீங்க. இப்ப தோட்டக்காரன் வந்து பாக்குறார், சில கொடிகள்ல நல்லா எறும்பு பிடிச்சு போய் கிடக்கு. தோட்டக்காரர் அப்படியே எறும்பை பார்த்து விட்டுட்டு போவாரா? இல்ல நீங்க உங்களோட வீட்டுல மரம் சில பிளான்ட்கள் வைக்கிறீங்க, சில கண்டுகள் வச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் போய் பாக்குறீங்க, ஐயோ கனி வருதா, ஆப்பிள் மரத்தையோ இல்லது பின்னுக்கு என்னோ கத்தரிக்காயோ ஏதோ போய் பாக்குறீங்க. ஒவ்வொரு நாளும் விளம்பி எப்படா இந்த கத்தரிக்காய் வரும், பக்கம் வெட்டி சட்டிக்கு போடுவோம் அல்லது எப்ப, இப்படி நீங்க பார்த்து கொண்டு நீங்க தோட்டக்காரர் நீங்க போய் 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 அடிக்கடி அதை பாக்குறீங்க. ஆனா அதுல பார்த்துட்டு வர்றீங்க, மசுக்குட்டி இருக்கு. நீங்க என்ன செய்வீங்க? மசுக்குட்டி ஓகே இருந்துட்டு போனா நீங்க விட்டு வருவீங்களா? இல்ல, அந்த மசுக்குட்டிய எப்படியாச்சும் நீங்க என்ன செய்வீங்க? எல்லாம் பண்ணுவீங்க. அல்லது மரத்துக்கு ஏதாவது பாதிப்பு வரப்போகுது, நோய் வரப்போகுது, படப்போகுதுன்னு சொன்னா மரத்துக்கு வர்ற பிரச்சனைகளை நீங்க என்ன செய்றீங்க? எப்படியாச்சும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இல்லாம பண்ணுவீங்க. அப்பொழுதுதான் அது கனி கொடுக்கும். மசுக்குட்டி இருக்கிறதுனால பிரச்சனையிலிருந்து விடுவீங்களா? மசுக்குட்டி இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது இருந்தாலோ அது என்ன செய்யும்? மெல்ல மெல்லமா அதை அரிச்சு மெல்ல மெல்லமா கனி வராத அளவுக்கு அது தடுக்க பண்ணிடும். அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வியாதியோ துக்கமோ துயரமோ உங்களை கடிச்சு 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 போனா நீங்க கனி கொடுப்பீங்களா? நீங்க மனைவிக்கு நல்ல புருஷனா இருப்பீங்களா? புருஷனுக்கு அல்லது புருஷன் நல்ல மனைவிக்கா இருப்பீங்களா? அல்லது தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு நல்ல அம்மா அப்பாவா இருக்க முடியுமா? முடியாது. காரணம் என்ன? உங்களை வியாதி அரிச்சு கொண்டு போஸ் அல்லது வேற வேதனை அரிச்சு கொண்டு போஸ். சோ அப்ப நான் இதை கண்டம் பண்றதுக்காக சொல்லிடுறேன். இப்ப எங்க சரீரத்திலையும் சில வியாதிகள் இருக்கான. நான் ஏன் நான் சொல்றேன்? நானும் அதுல இருந்து என்ன செய்யணும்? இன்னும் இன்னும் விடுதலை ஆகணும். எத்தனை சொல்லுங்க எஸ், இன்றில இருந்து எனக்கு புரியுது கிறிஸ்தவ வாழ்க்கைண்டா என்ன, எப்படி நான் இயேசுவை சார்ந்து இருக்கிறது, இதனால எனக்கு பிரயோஜனமா? 100% பிரயோஜனம். எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். அப்ப ரெண்டையும் அவர் நன்மைக்கு தான் செய்கிறார். கனி கொடுக்கிறத அதிக கனி கொடுக்கும்படி அவர் என்ன செய்யறார்? இன்னும் வார்த்தையால நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். சுத்தம் பண்றதுன்றது இங்க பிபிலிக்கல் வேர்ட் வந்து அவர் தன் வார்த்தையினால், பாருங்க அடுத்த வசனமே அதுக்கு விளக்கத்தை தெரியுது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்ப ஏற்கனவே நம்ம சுத்தப்படுத்துற என்னவா? உபதேசம், வார்த்தை. ஆமென். அப்ப ரெண்டையும் அவர் நன்மைக்கு தான் செய்யறார். அடுத்தது எண்ணி நிலைச்சிருங்க. எண்ணி நிலைச்சிருங்க. ஆங்கிலத்துல ரிமைன் இருக்கு. நிலைச்சிருக்கிறேன்னு சொன்னா
ஏற்கனவே நீங்க ஒட்டப்பட்டிருக்கிறபடியாலதான் அவர் சொல்றாரு நிலைச்சிருங்க. இப்ப ஒரு ஆள் கூட வீட்டை வந்துட்டு ஒரு ஆள் கூட வீட்டுக்கு வந்த பிறகு நீங்க சொல்லுவீங்களா, உள்ளுக்க வாங்க உள்ளுக்க வாங்க உள்ளுக்க வாங்க. அப்ப அவர் சொல்லுவார், உங்களுக்கு என்ன பைத்தியம், நான் உள்ளுக்கான் இருக்கிறேன். இல்ல, உள்ளுக்கான் இருக்குன்னு சொல்லுவார், ரைட்? அப்ப நீங்க அதுக்கு பதிலாக உள்ளுக்க வாங்கினதுக்கு பதிலாக நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, நிலைச்சிருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க. இதுக்கு பேர் தான் நிலைச்சிருங்க. ஆமென். ஆண்டு சொல்ற என்ன நிலைச்சிருங்க, என்ற உபதேசத்துல நிலைச்சிருங்க. எப்படி ஆண்டவரை நிலைச்சிருக்கலாம் என்று கேட்பீங்க நீங்க. அவற்றை மேல் வசனம் சொல்லுது, உபதேசத்தில் நிலைச்சிருங்க. எத்தனை பேர் நீங்க உபதேசத்துல நிலைச்சிருக்கிறீங்க? கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே போறீங்க. இப்ப எங்களை விட்ட பிரியாணி அடுப்பு ரெடியா இருக்கு, முடிஞ்ச உடனே ரைஸ் போடுறான் மேல, நம்புவீங்களா நீங்க? சோ பிறகு இதை கேட்டுட்டு அப்படியே பிரியாணி கொண்ட உடனே நாங்க என்ன செய்வோம்? மறக்க கூடாது. மற்றவங்களை விட்டு என்னென்ன அடுப்புல ரெடியா இருக்கோ தெரியாது. வெளிநாடு வந்து இப்ப சாப்பிடுற டைம் தானே. சிலங்காக்க நீங்க நல்லா நல்லா விளங்கல. நாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதான் பாருங்க லைஃப் எப்படி இருக்கு. ஆண்டவர்கிட்ட ஒரு ஆக்கள் பிரியாணியை சாப்பிட்டு, அதுவும் என்னோட கூட பிறந்த சகோதரி சாப்பிட்டு இருக்கிற, நாங்க இனிதான் பிரியாணியை சாப்பிட போறோம். அப்ப விளங்கின மாதிரி தான் இருக்கும் பிரியாணியை சாப்பிட்ட அப்படியா. பாச ஒண்ட மியூட் பண்ணுங்க பாச. எக்கோ பண்ணுது. எக்கோ பண்ணுதா? ஓ ரைட், இனி டிஸ்கனெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த கம்ப்யூட்டர் மாத்திடுறேன். நீங்கம்மா டோன்ட் வரி. இப்ப கேக்குதானே? இப்போ ஓகே பாச, சரி. அப்ப இங்க நாங்க வந்து நான் சொன்ன எல்லா செய்தியையும் வச்சு நீங்க வந்து சவுண்ட் இல்ல பாஸ்டர். சவுண்ட் வர இல்ல. ரைட், நீங்க நான் சொன்ன எல்லா வசனத்தையும் வச்சு நீங்க உங்களோட இயேசுவோட உங்களோட தகப்பனோட உங்களை ஜெனிப்பித்தவரோட அவர் சகலதையும் என்ன செய்ய போறாராம்? உங்களோட லுக் ஆஃப்டர் பண்ண போற. இந்த வசனம் வந்து நான் கேயா பண்றேன் உங்களுக்கு, நான் உங்களை கேயா பண்றேன். ஏண்டா இயேசுவை மட்டும்தான் நீங்க இங்க பாக்கல, இயேசுவை மட்டும் பாக்கல, ரெண்டு பேரையும் சேர்ந்து பாக்குறீங்க. சாரி, மூன்று பேரையும், பரிசுத்தாவியும் அங்க கனி கொடுக்க மூன்று பேரையும் வச்சு காய்ச்சிருக்கிறார் இயேசு. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. சாரி, இதுவும் பிள்ளை, நாலு பேரை, எங்களையும் பிதாவையும் தன்னையும் பரிசுத்தாவியும் வச்சு காய்ச்சிருக்கு. ரைட், தொடர்ந்து பார்ப்போம் இந்த வசனத்தை, இதோட முடிப்போம். சோ என்ன நிலைச்சிருங்க, நானும் உங்களை நிலைச்சிருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால், நீங்களும் என் உபதேசத்தில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைச்சிருந்தால் அவன் மிகுந்த மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால அது முடியாது. ஆண்டவர் எங்களூடாக கனி கொடுத்தா சரி, மற்றும்படி இல்லை. ஆண்டவற்ற வசனத்தை நாம உபதேசத்தை கேட்கத்தான் விசுவாசம் என்கின்ற கனி என்ற வாழ்க்கையில கிரியை செய்யும். இப்ப நீங்க, நான் அப்போது கேட்டனே ஒரு கேள்வி உண்டு, இது எல்லாத்தையும் எப்படி நான் பாச செய்கிறது?
எப்படி நான் அவரை டோட்டலி நம்புறது? எப்படி நான் எல்லாத்துக்கும் இயேசுவை நம்புறது என்றா உபதேசம் நினைச்சிருங்க. உபதேசத்துல நிலைச்சிருந்தா விசுவாசம் பெறப்போகுது. விசுவாசம் நமக்குள்ள வந்தா அந்த விசுவாசம் இயேசு மேல நம்பிக்கை வைக்கும். விசுவாசம் பெறக்க பாஸ்டர் ஆவிக்குரிய வளர்ச்சியும் சேர்ந்து வரும். ஆமென். விசுவாசம் விரைக்கல, விசுவாசம் தான் அங்க முன்னுக்கு நிக்க போகுது. இப்ப விசுவாசம் முன்னுக்கு நின்றாதான், விசுவாசத்தால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசம் எங்களுக்கு தேவனுடைய விசுவாசம் முதல் தேவை. இன்னொரு நாள் நாம போய் விசுவாசி விசுவாசின்னு சொல்றது அது ஒரு மடமத்தனம் மாதிரி. அவனுக்கு எப்படி விசுவாசிக்கணும்னு அவனுக்கு தெரியாது. அவன் உலக ரீதியில தான் விசுவாசிப்பான். எப்படி மற்ற மதத்துல ஒரு ஆள், ஓ அது எனக்கு சுகம் கிடைக்கும், எனக்கு சுகம் கிடைக்கும், இது எல்லாரும் சொல்ற வார்த்தை. ஒரு இந்து மகனும் சொல்லுவான். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கேன்சர்ல மறிச்சான். அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு அது சரியான தாக்கத்தை ஏற்படுத்தின என்னுடைய ஒரு கிளைண்ட், ஒரு லேண்ட்லோட். திடீரென்ன 2 மாசம் முன்னாடி தான் கேன்சர் கண்டுபிடிச்சாங்க. 2 மாசத்தாலே ஆள் செத்துட்டார். ஆனா அவர் சொன்ன வார்த்தை எனக்கு தெரியுமா? நான் கடவுளை நம்புகிறேன், எனக்குள்ளேயே அந்த அது இருக்குது இது இருக்குது எல்லாம் எல்லாரும் ஹிந்து, ஃபுல் ஹிந்து. அப்ப அவர் என்ன சொல்லி கொண்டவர்? எனக்கு சுகம் கிடைக்கும். இது வெறும் வார்த்தை தான். இது வெறும் வார்த்தை. ஒரு மனுஷன் ஒரு மனுஷிக நம்பிக்கை, அது பொதுவான ஒரு நம்பிக்கை எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதான், பாசிட்டிவா பேசினாதான் நல்லம் என்று சொல்லுவார். அந்த பாசிட்டிவான ஒரு வார்த்தை தான் அவர் பேசினது. ஆனா நாங்க பாசிட்டிவான வார்த்தை இப்படி மற்றவர்களை போல பேசுறதில்ல. எங்களுக்கு என்ன, அவருடைய உபதேசம் தேவை. ஆமேன். அந்த உபதேசத்தை நாம் என்ன செய்யணும்? முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ளணும். மெய்யாகவே 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 இயேசு என் பாடுகளை, துக்கங்களை, வியாதிகளை சுமந்து கொண்டார். சோ அந்த வார்த்தை எங்க இருதயத்தை தைக்குதா? அந்த வார்த்தை எங்க இருதயத்துல உட்கார்ந்து இருக்குதா? அந்த வார்த்தையால நான் மறுவப்படுகிறேனா? அந்த வார்த்தை என்ன வழி நடத்துதா? என்ன சொல்ற? உபதேசத்தில் நிலைச்சிருங்க. நிலைச்சிருங்கண்டா கண்டினியூஸ். அது தொடர்ச்சியாக போக வேண்டிய காரியம். ஆமென். நான் சொல்ல என்ன இல்லாம சில வழக்கு நீங்க யோசிப்பீங்க, கனி. அப்ப கனி கொடுக்குறேன்டா எல்லாமே கனிதான். ஒரு மரத்துல இருந்து வர்றது, அது அந்த மரத்துல அது தனக்கும் பலன் தேவை, அது நேரம் மற்றவனுக்கும் தேவை. அதான் கனி. கனி கனி ஆண்டவர் மற்றவர் எனக்கு தேவை. முதல் இயேசு எனக்கு கனி கொடுக்கணும். முதல் எனக்கு அவற்றை அன்பு வேணும், எனக்கு அவற்றை விசுவாசம் வேணும், எனக்கு அவற்றை கிருபை வேணும், எனக்கு அவற்றை தயவு வேணும், எனக்கு அவற்றை சாந்தம் வேணும், எனக்கு அவற்றை வேணும், எனக்கு வேணும். எனக்கு இருந்தா தான் நான் மற்றவனுக்கு கொடுக்கலாம். எனக்கு சாந்தம் இருந்தா தான் நான் மற்றவனை சாந்தமாக வழிநடத்தலாம். எனக்கு விசுவாசம் இருந்தா தான் மற்றவனுக்கு நான் விசுவாசத்தை கொடுக்கலாம். எனக்கு இயேசுவின் அன்பு இருந்தா தான் நான் மற்றவனுக்கு இயேசுவின் அன்பை கொடுக்கலாம். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல. பாருங்க, வித்தியாசமே இல்லையா? என் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருப்பேன் என்று சொல்லல, இருக்கிறேன். இன்னும் ஸ்ட்ராங்கான வார்த்தை. இருப்பேன் என்று சொன்னா உங்களுடைய நடக்கைய பார்த்துத்தான் ஆண்டவர் இருப்பேன் என்று சொல்றார். இப்ப நான் சொல்றேன், போன்லயோ என்னத்திலயோ சொல்றேன், நான் வருவேன், நான் உங்களோட வீட்டை வருவேன் என்று சொல்றேன்.
ஆனா சில வேளை அது வராமையும் போகலாம். ஆனா இருக்கிறேன் என்று சொல்ல, நான் உங்களோட அன்பா இருக்கிறேன், இருப்பேன் அல்ல, இருக்கிறேன் இல்ல, இருந்தேன் அல்ல. ஒரு காலம் இருந்தேன், இப்ப இல்லை. ஆனா சொல்லுவேன் அன்பா இருக்கிறேன். என்னிடத்துல இருந்து உங்களுக்கு என்ன செய்யுது? கனி வருகுது. என்னுடைய சுகம், என்னுடைய பலன், ஆரோக்கியம் எல்லாம் வரப்போகுது, வருகுது, வந்தோண்டு இருக்குது. ஆனா நீங்க என்ன செய்யல? உபதேசத்துல நிலைச்சிருக்கீங்க. நிலைச்சிருங்க. நான் அடுத்த வசனம். இன்னொரு வசனம் வாசிக்கணும்னு நினைச்சுன்னா அதை சொல்றேன், நான் முடிக்க போறேன். ரைட். 11வது வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு. இன்னைக்கு அநேகர் எங்களால நாங்க சந்தோஷத்தை உருவாக்குறோமே வெளியே, கடவுளுடைய சந்தோஷம் எங்களுக்குள்ள வேலை செய்யுதா என்று சொன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். சந்தோஷத்தை நாம உருவாக்குறது வேற, கடவுளால எங்களுக்கு ஒரு வேற சந்தோஷம் வேற. ஆமென். சோ என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைச்சிருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும். பாருங்க, சந்தோஷம் வந்து ஆண்டவர் ஆசீர்வாதம் எல்லாமே நிறைவு 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 நிறைவு. கூட நிறைய கொண்டு போறதான் அவற்றை விளையாட்டு. இயேசு கிறிஸ்துவத்துல கூட நிறைய திருப்புறது, வலகிளிய இழுக்கிறது, அல்றது ஆசீர்வாதம். பாலந்தேனம் ஓடுகிற தேசத்துக்கு போங்க, நீ நடாதது, நீ பாய்ச்சாதது, நீ கஷ்டப்படாதது, நீ கட்டாதது, இதுதான் ஆண்டவற்ற வேலை. அவர் செய்து முடிச்சதை நாம் என்ன செய்யறது? அனுபவிக்கிறதா ஆண்டவற்ற ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள போயிடணும்னு நாங்க செய்யறதுனால இந்த கிரிகளை கொண்டு போனோம்னா நாங்க விபச்சாரம் செய்யறோம். ஆனா தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து சிறுவையில செய்து முடிச்சதை தான் நாம புசிக்கிறோம். ஆமேன். அதான் கிருபை. சோ அப்ப இங்க சொல்ற, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்க முடியும். இவைகளை உங்களுக்கு சொன்னேன், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக, பாருங்க, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலையும் இல்லையா? ஏன் இதை இங்க சொல்றாருன்னா, திரும்ப சொல்றேன், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான ஒரு அன்பு இல்லையாம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பில்லை என்று சொல்லிட்டு. ஆனா சிநேகிதனுக்காக இங்க யாரும் உலகத்துல ஜீவனை கொடுத்தது என்று சரித்திரத்துல இல்லை. சரிதானே? பெருசா இல்ல. ஒருவன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்க அன்பிலும் அதிகமான அன்பு இல்லை. அப்ப இயேசு இப்ப என்ன செய்திருக்கிறார்? நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப அவர் தன்னுடைய அன்பை, எங்கள் மேல வச்ச அன்பை ப்ரூவ் பண்றார், ப்ரூவ் பண்ணி காட்டுறார். இதை விட அதிகமான அன்பு நீ இல்லை. இதை விட என்னால் உங்களை நேசிக்க முடியாது. இதை விட என்னால் உங்களை நீ விளங்கப்படுத்த முடியாது. எவ்வளவு தூரம் ஒரு சிநேகிதன் சிநேகிதன் தன் உயிரை கொடுக்கிறானோ, என்னத்துக்காக கொடுக்கிறான்? அவனுடைய அன்புக்காக, வெச்ச நேசத்துக்காக. ஆனா அதை விட பெரிய அன்பு இல்லை என்று சொல்லி போட்டு கீழே சொல்ற, நீங்க இந்த சிநேகிதர் என்ற ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவற்றை ஜீவனங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய பரிமாற்றம் நடந்திருக்கு சிலுவையில. ஆமேன். இப்ப ஏசாயா 53 வச்சு, இந்த வசனத்தை வச்சு சிந்திச்சு பாருங்க, என்ன ஒரு பெரிய காரியத்தை இயேசு செய்திருக்கிறார். ஆமேன்.
சோ எந்த பெரிய ஜீவனை தந்திருக்கிறார். என் வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் ஜீவனை கண்டடைவீர்கள் என்றார். ஜீவனை நாங்க இந்த பூமியில கண்டடைகிறோம். சோ உலகத்து ஜனங்கள் வியர்க்க போறாங்க. எப்படி நாம நீ சீவிக்கிறது, எப்படி நாம மருத்துவம் இல்லாம எப்படி வாழ்றோம். மருத்துவத்துக்கு தட்டுப்பாடு வந்தா தெரியும் எப்படி நாம மருத்துவத்தை நம்ப முடியும். சோ அப்ப உலகம் இப்ப வியக்க போறாங்க, எப்படி நாம சீவிக்க போறோம். உலக ராஜாக்களே பெரிய கஷ்டப்படுறோம், எப்படி நாம இவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்கிறது. ஆனா ஆண்டவர் சொன்னார், என் வாசல் வழியாய் பிரவேசிங்க. நீங்க என்ன செய்வீங்க? உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவீங்க, ஜீவனை கண்டடைவீங்க. வாழ்க்கைய அது இன்பமாக, சந்தோஷமாக, சமாதானமாக நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கை உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. ஏன்? மெய்யாகவே அவரின் பாடுகளையும் துக்கங்களையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தளம்புகளெல்லாம் நம்ம குணமடைகிறோம். அக்கிரமங்களை அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அநியாயங்களை அவர் தன்மையில சுமந்து கொண்டார். நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கினார். ஆமென். சோ நாம முற்றுமுழுதாக இயேசு மேல சார்ந்திருக்கிறதுனால எங்களுக்கு வெற ஆசீர்வாதம், பெனிஃபிட் அது பல வழியில அது என்ன செய்யும்? கனி கொடுக்கும். பல வழியில அநேக கனிகள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் இயேசு எங்கள் மூலமாக கொடுக்கிற கனிங்க. அன்பு, விசுவாசம். சோ இந்த விசுவாசம் இருந்தா நாங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ப போறோம் இயேசு இந்த கனி. அப்ப நாம அவர்கிட்ட உபதேசம் நினைச்சுக்கோ. அன்பு, இயேசு நம்மள வச்ச அன்பு, அது அறிகிற அறிவு ஆவியானவர் ஊட்டிக்கொண்டே இருக்க போற. அவர் கனி தந்தோண்டே இருக்க போற. இயேசுண்ட கனியத்தானே நமக்கு தெரு, அவருடைய அன்பத்தானே நமக்கு தெரு, அவருடைய விசுவாசத்தானே எனக்கு தெரு. அப்ப இயேசுட்ட எவ்வளவு இருந்தபடியே அவர் பிதாமையில நம்பிக்கை இருந்தார். அதனாலதான் அவர் போட்டுல கப்பல் கவுன்ற கட்டத்துக்கு அவர் நித்திரையா இருக்கு. நம்முடைய ஆட்களுக்கு போட் கொஞ்சம் மாடினாலே நடுக்கம் வந்து, சும்மா சின்ன பிரச்சனை என்றாவே நடுக்கம். ஆனா இயேசு நித்திரையா இருக்கிறார், இளைப்பாறு. ஆமென், இளைப்பாறு. சோ விசுவாசத்தினால அவர் இளைப்பாறு. பிதா தன்மையில வச்ச அன்ப அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிஞ்சிருக்கிறார். சோ பிதா தன்மையில வச்ச அன்பு அறிஞ்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இன்னொரு வசனம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சிறு பிள்ளைய போல ஆக விட்டார். நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டீங்க? பிரவேசிக்க மாட்டீங்க. தேவனுடைய ராஜ்யம் நீங்க அங்க பரலோகத்துக்கு போறத பேசல, அதுவும் இந்த பூமி சிறு பிள்ளைகளை போல். அப்ப நாங்க என்றைக்கும் சிறு பிள்ளைய போல, சிறு பிள்ளை முற்றுமுழுதாக ஆயுதப்பனை சார்ந்துதான் இருக்கு, முழுமையாக சார்ந்து இருக்கு. சோ அதுல டொட்லர் தான் பேசப்படுது. இயேசு ஒரு டொட்லர், அதாவது ஒரு 2 வயதுக்கு உட்பட்ட சிறு குழந்தையை தான் பேச. ஒரு சிறு குழந்தைய ஒரு தாயும் தாப்பனும் என்ன செய்யணும்? சகலதும் அவதான் செய்யணும். பால் கொடுக்கறதுல இருந்து, உடுப்பு போடுறதுல இருந்து, குளிப்பாட்டுறதுல இருந்து, சோப்பு போடுறதுல இருந்து, கக்கா கழுவுறதுல இருந்து, எதுவும். அல்லது புள்ளியத்தான் நாங்க 2 வயது புள்ளிய சொல்லலாமா, நீ எடுத்து சாப்பிடு முடியா? சோ அப்ப நாங்க தான் அந்த பிள்ளைக்கு செய்யறோம். அதான் ஏன் சொன்னார், சிறு பிள்ளைய போல் ஆகாவிட்டால் நீங்க எனக்கு பிள்ளைகளா இருக்க முடியாது. ஆமென்.
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க சுதந்திரிக்க முடியாது. தேவனுடைய ராத்திரிக்கு சுதந்திரிக்கிறதுக்கு நாம் அவரை விசுவாசிப்போம், நம்புவோம், அவரை சார்ந்திருப்போம். ஆமீன். அவர் சகல ஆசீர்வாதங்களால் உங்களை வழிநடத்துவார். ஆமீன். கம்யூனிக்கெல்லாம் கடந்து செல்வோம். அவர் அன்று ராத்திரியில என்ன செய்தார்? அப்பத்தை எடுத்தார், பிச்சார், இதை வாங்கி புசிங்க. அப்ப இது இயேசு கிறிஸ்து இருக்கு. அப்ப இத அந்த டைம் மட்டும் கடைபிடிச்சார்கள் இல்ல. கொரிந்து சபையில பவுல் சொன்னார், இது நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு ஒப்புவிச்சேன். சோ என்ன கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டது? நீங்க என்ன அவருடைய சரீரத்தை குறிச்சு என்ன செய்யட்டாம்? நிதானிச்சு அறியட்டாம். அவருடைய சரீரம் என்னத்துக்காக அடிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் மற்றது அவருடைய ரத்தம், இது ரெண்டையும் பிரிச்சு காண்பிக்கிறார். சரீரம், ரத்தம் சிந்தப்பட்டது உங்க எல்லாருக்கும் தெரியும், ரைட்? நம்முடைய பாவங்கள் ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப ஏன் சரீரம் அடிக்கப்பட்டது? ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் அங்கே புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிச்சு. சரீரம், சரீரத்தில் ஏன் தளம்பு? ஏன் அவர் அங்கே வாரினால் அடிக்கப்பட்டார்? தளம்போடு ஏன் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டது? மெய்யாகவே அவர் தன்னுடைய சரீரத்துல நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வியாதிகளை சுமந்து வந்தார். ஆமென். சோ இந்த வசனத்தை வாசிச்சுட்டு கம்யூனியன் எடுக்கிறேன்டா, இது ஐ டோன்ட் நோ இந்தியன் மெசேஜோட அது லிங்க் ஆகிறபடியால 1 கொரிந்தியர் 11:24 வாசிக்கிறேன். சோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். யாரை நினைவு கூறட்டாம்? இயேசுவை. அப்ப கம்யூனியன்ல நாங்க முன்னே என்ன செய்தோம்? எங்கட பாவங்களை தான் நினைவு கூறணும். நாங்க என்னென்ன விட்டோம்? பாசவே சொல்லிடுவேன், எல்லா பாவத்தையும் மறைக்கிடுங்க. சோ அப்ப பிசாசு இங்கே எங்களை மடக்கிட்டு, பிசாசு இங்கே எங்களை மடக்கிட்டு. சோ ஆனா அவ சொன்ன என்ன நினைவு கூறுங்க. போஜனம் பண்ணினமே அவர் அந்தப்படிய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பாடும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்க. திரும்ப சொல்ற, என்னை நினைவு கூறுங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அப்ப இதெல்லாம் என்னத்துக்காக செய்தார்? எங்கள் மேல வச்ச அன்பின் நிமித்தம் அவர் தன்னுடைய சரீரத்தை எங்களுக்காக அடிக்க அடிக்க வாதிக்க ஒப்பு கொடுத்தார். ஏன் என்ற பாடுகளை, ஏன் என்ற நோய்களை, ஏன் என்ற துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார் தன் சரீரத்துல. அவருடைய ரத்தம், பரிசுத்தம் ஆன ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது? எங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை அறக்கழுவ. அது மட்டுமல்ல, புதிய உடன்படிக்கை. அவர் நீ அதை மாற போறதும் அல்ல. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், ஒருக்கா செய்யற காரியம் இல்லை, பண்ணும் போதெல்லாம், எவ்ரி டைம் எந்த நேரம் நீங்கள் பானம் பண்றீங்களோ கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். என்னவா? மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். ஏன் இயேசு மரிச்சார்? என்னத்துக்காக மரிச்சார்? எனக்காக. அவருடைய அன்பு எனக்காக. ஆமென். ஒரு அன்பு இருக்குன்னு சொன்னா அந்த அன்புக்கு அர்த்தம் என்ன? இன்னொருவருக்கு தான் அந்த அன்பு. இப்ப என்னிடத்துல அன்பு இருக்குன்னா அந்த அன்பு இன்னொரு ஆளுக்கு. எனக்கே நான் என்ன நேசிக்கிறது இல்லை, அதுக்கு பேர் சுயநலம். அப்ப இயேசு அன்பா இருக்கிறார், இயேசு அன்பின் நிமித்தம் மரிச்சாருன்னா அப்ப அவர் எனக்காக, என்ற வியாதிக்காக,
என்ற பாடுகளை ஏற்றுக்கொண்டார், என்ற துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். இயேசு எனக்காக 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 என்று நீங்க என்ன செய்யணும்? மரணத்தை தெரிவிக்கணும். இப்படி இருக்க இப்படித்தான் இருக்குதான் சாத்தியம். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, அபாத்திரம் சொன்னா அன்வர்தி மேனர் இருக்கு. பாவத்தோட என்ன சொல்ல வடிவாடி இருப்பார், பாவத்தோட இல்ல, அபாத்திரமாய். அதாவது ஒரு பாத்திரவான் இல்லாம ஒருவன் பயத்தோட நடக்கத்தோட தன் பாவங்களை எல்லாம் கேட்டு கொண்டிருந்தா அவன் அபாத்திரமாயிரு. ஆனா அவனுக்கு விவரமே தெரியாம இருக்கிறான் ஆவிக்குரிய ரீதியில. இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமல்லவனாயிருப்பான். என்றா பகுத்தறிவு இல்லாதவன். கர்த்தருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் குறித்து அவன் குற்றம் உள்ளவன். அதாவது அதை குறிச்ச பகுத்தறிவு, அதற்குரிய அறிவு இல்லாதவன். கர்த்தருடைய சரீரமும் ரத்தமும் ஏன் சிந்தப்பட்டது, ஏன் அடிக்கப்பட்டது? நம்மை அவரோட சேர்க்கிறது, ஆமேன், ஒன்றாக்குறது. அது மட்டுமில்ல, எங்களோட பாவங்கள், அக்கிரமங்கள், பாடுகள், நோய்கள், துக்கங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன செய்தார்? சுமந்து கொண்டார். அப்ப இந்த மனுஷனும் தன்னைத்தானே என்ன செய்யட்டான்? சோதிச்சறியட்டான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதிச்சறியட்டான். எப்படி? இயேசு என்ன தன்னுடைய கிருபையினால, தன்னுடைய மரணத்தினால, தன்னுடைய உயிர்த்தெழுதலினால இப்ப இந்த பந்தியில சேர்த்திருக்க சோதித்து அறிஞ்சு இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இந்த கண்டெக்ஸ்ட பாத்தீங்கன்னா மற்றவர்களை விட்டுட்டு இவங்க என்ன செய்யிட்டாங்க? பந்தியில சாப்பிட்டுட்டாங்க, இருக்கிறத குடிச்சிட்டாங்கன்றதான் இதுல கம்ப்ளைண்ட் வந்தது. அதான் அப்ப இதுல சத்தியத்தையும் சொல்லி இப்படி சத்தியம் இருக்கு கேட்க என்னன்னு நீங்க மற்றவனை விட்டுட்டு நீங்க கம்யூனியல் எடுப்பீங்க? ஆண்டவரே மற்றவனுக்கு உங்களுக்கு அன்பை செலுத்தி இப்படி ஒரு காரியத்தை செய்ய நீங்க ஒரு சரீரத்துல ஒரு அவயங்களா இருக்கீங்க, எல்லாரும் ஒன்றா வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமே. பாருங்க, எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானிச்சு அறியாததினால், பகுத்தறியாததினால், நிதானிச்சு அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி அவன் போஜனம் பண்ணுகிறான். இன்னைக்கு இந்த சத்தியத்தை புரியாம எடுக்கிறார்கள் அநேகம் பேர். பயத்தோட எடுக்க என்ன? தங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வருமென்ற பயத்தோட தான் எடுக்கிறார். பாவத்தோட எடுத்துட்டா ஐயோ எனக்கு வியாதி வந்துடும் என்று அவர்கள் தங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி எடுக்கிறார்கள். ஆனா நீங்க அப்படி இல்லை. நீங்க அதை விட்டு வெளியில வந்துட்டீங்க, விசுவாசத்தினால நீதிமான் ஆயிட்டீங்க. சோ அப்ப நீங்க ஆக்கினை தீர்ப்பு வரும் என்ற பயத்தோட நீங்க எடுக்கல. ஏன்னா நீங்க உங்களை இப்ப நிதானிச்சு அறிஞ்சிட்டீங்க. நான் முதல் சொன்னேன், நீங்க நேர்மை உள்ளவன், நீங்க பாவி என்று சொல்லி ஒப்பு கொடுத்தீங்க. இப்ப நீங்க விசுவாசத்தால நீதிமான் ஆயிட்டீங்க, தேவனோட சேர்ந்துட்டீங்க. சோ பாருங்க அடுத்த வசனம். இதன் நிமித்தம் இந்த ஆக்கினை தீர்ப்பு வெறுமண்டு எடுக்கணும் தானே, அல்லது கிறிஸ்துவுக்குள்ள ஆக்கினை தீர்ப்போட வாழ்றார்கள் இருக்கணும் தானே. இதன் நிமித்தம் உங்களுக்கு அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார். சோ அப்ப இது ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கேள்விக்குறி எனக்கு உண்டாவது. இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனர் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள். சோ அப்ப கொரிந்து சபையில அநேகர் பலவீனரும் வியாதியுமா இருக்கிறதுக்கு காரணம் எதுவா இருந்தது? கம்யூனியன். சோ அப்ப ஏன் கம்யூனியன் காரணமா இருந்தது? அப்ப ஏன் கம்யூனியன் அவர் சொல்றாருண்டா, நீங்க பாத்திரமா எடுத்தீங்கண்டா இது இல்லாம போகும் என்கின்றத கொரிந்து சபைக்கு வெளிப்படுத்துறேன். எத்தனை சொல்லுங்க எஸ்? இயேசு சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணல, மேசையில சீஷர்களை கொண்டு வந்து எதுக்கு ஆயத்தப்படுத்துங்க, எனக்கு ஒரு
ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துங்க கம்யூனியனுக்கு என்று சொல்லி இயேசு சும்மா சொல்றாரு. ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ஆவிக்குரிய வெளிப்பாட்டோட கம்யூனியனை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, பங்கு பெற்றுங்க. ஆமென். சோ எல்லாரும் எடுப்போமா? இது உண்மையாகவே மெய்யாகவே அவருடைய சரீரம் எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் சுமந்து கொண்டது. ஆமென். உங்களோட வாழ்க்கையில என்னென்ன பாடுகள், என்னென்ன துக்கங்களோ, இப்பொழுது இதை நீங்க உட்பிரவேசிக்கிற, விசுவாசத்தினால உட்பிரவேசிக்கிற இந்த சக்கரை, அதுல இருந்து நீங்க விடுதலை ஆவீங்க. ஆமென். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய பாவங்கள் ஒட்டுமொத்த கழுவினார். அது மட்டுமல்ல, நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், அதிக நன்மையானவைகளை கொள்வோமா? அது மட்டுமல்ல, புதிய உடன்படிக்கை எங்களோட செய்திருக்க ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பிரஜாதிகளுக்கு வரும்படியாக கொள்வோம். நன்றி தாப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த இடத்துல உங்களுடைய சரீரமாகிய உங்களுடைய அங்கங்கள் இதில் இருக்கிறபடியால உங்களுடைய தலையிலிருந்து வருகிறதான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்லட்டும். உங்களுடைய சுகம், உங்களுடைய பலன், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானம் செடியிலிருந்து கொடிக்கு போறது போல இப்பொழுது கடந்து செல்லட்டும். நீயும் உன் வீட்டாரமோ ரட்சிக்கப்படும் என்று சொன்ன உங்களுடைய வசனத்தின்படி முழு குடும்பமும் இயேசுவின் நாமத்தினால பருவனுடைய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நற்காரியங்களையும் அவர்கள் சுதந்திரிக்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.